இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வெள்ளிக்கிழமையே முடிவு எடுத்துருவோம். இன்றைக்கி வந்து கேட் மீட்டிங் போடணுன்ட்டு இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை நோட்டீஸ் போட்டு போட்டாச்சு, வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கேட் மீட்டிங் இருக்குது. காரணம் வந்து நம்முடைய அவுட் அண்ட் பிரச்சனை. இந்த நிர்வாகம் வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கும் நம்மளுடைய கருத்துக்களுக்கும் செவி சாய்க்க மறுக்கிறது என்றது கேள்விப்பட்ட உடனே சரி, அதை வந்து தொழிலாளர்களுக்கு தெரியப்படுத்தினே தான் இருக்கிறோம். அதனால் தெரியப்படுத்தணும், அதை கண்டன ஆர்ப்பாட்டமாக இங்கே நடத்த வேண்டும் என்று நாம் முடிவு பண்ணது எப்போ? வெள்ளிக்கிழமை. ஆனால் சனிக்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முடிவு நம்ம அங்கே என்ன சொல்லிட்டு வந்தோமோ அதை செயல்படுத்தக்கூடிய கட்டாயத்திற்கு நம்ம போல, வேலை நிறுத்தம் என்பதற்கு நம்ம போல, டூல் டவுனு நான் டூல் டவுன் பண்ண போகிறேன், ஒர்க் டூ ரூல் பண்ண போகிறேன்றதுக்கு நம்ம போல நம்மளை இட்டு சென்றார்கள். இந்த நிர்வாகம் நம்மளை அந்த இடத்துக்கு கார்னர் பண்ணான், தள்ளிட்டு போயிட்டான். நம்ம யாருமே பண்ணல. நம்ம டூல் டவுன் பண்ணோமா? நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு வந்திருக்கோமா? இங்கே காலையில் உள்ளே வரும்போது எப்படி வரும்? வேலை செய்யணும் தானே வரும். நம்மளை வேலை செய்ய வைக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அன்றைக்கி சனிக்கிழமை யார்? இந்த நிர்வாகம். அந்த பிரச்சனையை எப்போ முடிச்சிருக்கலாம்? காத்தால 10 மணிக்கே முடிச்சுட்டு இருக்கலாம். 8:30 மணிக்கு உட்காந்தோம், 10 மணிக்கே முடிச்சுட்டு இருக்கலாம். முடிக்காததுக்கு காரணம் யார்? இந்த நிர்வாகம். அது 1:30 மணி வரைக்கும் போனதுக்கு காரணமும் இந்த நிர்வாகம் தான். ஆனால் வெற்றி பெற்றதுக்கு காரணம் தொழிலாளர்கள், நீங்கள் உங்களோட ஒற்றுமை, அதுதான் வெற்றி பெற்றிருக்கிறது காரணம். அதனால அன்னைக்கு வெற்றி பெற்றாச்சு. இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கான இன்னைக்கு கேட் மீட்டிங்கான அவசியம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு நிறைய பேசிட்டோம், நிறைய பேர் பேசியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த கேட் மீட்டிங் எப்படின்றது யோசிக்கும் போது சனிக்கிழமை ஒரு உத்தரவு வருது கோட்டத்தில் இருந்தும் ஏஆர்எஃப் மட்டத்தில் இருந்தும். நாளைய தினம் அகில இந்திய போனஸ் தினம். போனஸ் இன்னைக்கு நம்ம பெற்றோம், 1974 போராடி போனஸ் பெற்றோம் பாருங்க. அந்த நாளோட தினம் நாளைக்கு 20 அக்டோபர் போனஸ் தினம், அகில இந்திய போனஸ் தினம். அன்னைக்கு எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அகில இந்திய அளவில் 20ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒரு கோட்டங்களிலும் ஒரு மட்டத்திலும் ஒரு கிளை வாரியாகவும் நடத்தப்பட வேண்டும். அகில இந்திய அளவில் நடக்குது. நாளைக்கு நடத்தணும்னு சொல்லி ஏஆர்எஃப் முடிவு. அப்படி அந்த கூட்டம் நடந்து 22ஆம் தேதிக்குள் போனஸ் அறிவிக்கப்படவில்லை என்றால் நாடு தடவை அளவில் மிகப்பெரிய ரயில்வே தொழிலாளர்களின் ஒன்று திரண்ட போராட்டம் நடக்கும் என்று ஏஆர்எஃப் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரே குழப்பமா போச்சு. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு கேட் மீட்டிங் 19ஆம் தேதி போட்டோம், 19ஆம் தேதி கேட் மீட்டிங் போட்டு நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு நிற்க வைக்கிறதே பெரிய விஷயம். இதில் 20ஆம் தேதி வந்து கண்டன ஆர்ப்பாட்டம்னா எப்படி வருவாங்க, என்ன பண்ணுறது யோசிக்கும் போது அதான் சொல்கிறேன், ஒன்றுபட்ட எண்ணம், நேர்மையான கண்ணோட்டம், தொழிலாளருக்கு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் எண்ணம் இருந்தால் எல்லாமே மாற்றமடையும். காலையில் 11 மணிக்கு வந்த போஸ்டர் 20ஆம் தேதி மீட்டிங், சாயந்தரம் 3 மணிக்கு வந்த போஸ்டரில் 19ஆம் தேதி மீட்டிங் மாற்றி அமைக்கப்பட்டது. இன்னைக்கு 19ஆம் தேதி கேட் மீட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம நாளைக்கு பண்ணலாம், முன்னாடி பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட எண்ணப்படியே இங்கே நடக்கக்கூடிய கூட்டம் 2க்குமான கூட்டம். ஒன்று, நம் கொள்கை, நம்ம ஒரு ஒருமித்த குரல், நம்ம என்ன கேட்டோம் எதை வாங்க முடியும்ன்றதை கேட்டு வாங்கி வெற்றி பெற்ற அந்த சனிக்கிழமை தினத்தை என்ன சொல்ல ஐப்பசி 1ஆம் தேதியோட வெற்றி கூட்டம். இன்னொன்று, நாம் பெறப்போகும் வெற்றி. இத்துணை நாள் 1960 டிஏவுக்கான போராட்டம் இல்லைங்களா? 1960 நாடு தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் இன்னைக்கு டிஏ வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த டிஏவை என்ன பண்ணிட்டான்? ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். எதை வரைக்கும்? 6ஆம் மாதம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான், 21/6 வரைக்கும். அந்த டிஏவை பெற வேண்டும். அடுத்தது 1974 போனஸ் போராட்டம். போனஸ் சும்மா கட்சிச்சா? இன்னைக்கு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. போனஸ் வந்தோன்னு பார்ப்பீங்க, போனஸ் கண்டிப்பாக வரும். போனஸ் வராமல் இருக்காது, இந்த இயக்கம் பெற்றுத்தராமல் இருக்காது. நமது பொதுச் செயலாளர்கள் விட மாட்டார். அதனால போனஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஆனால் அந்த போனஸ் பெற்ற பிறகு வருவாங்க பாருங்க. அப்போ பாருங்க, நான் பெற்று தந்தேன், நாங்கள் தான் போராடினோம், நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணணுவாங்க. வெப்சைட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. 1974 போராட்டம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 1974 போராட்டத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வார்த்தை என்ன வந்துச்சு? நீங்கள் சொல்கிறோமே, சக்கரங்கள் சுழலாதுன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கோரிக்கை என்னது? ரயில்வே இல்லை என்றால் ஜெயில் பெரிய விஷயம் கிடையாது, ரயில் இல்லை என்றால் ஜெயில், இதுதான் கோரிக்கை என்றது. அன்னைக்கு ரயில்வேக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை இல்லை என்றால் நாங்கள் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கைதாகி சிறை சென்று போராடி நிறைய ரயில்வே தொழிலாளிகள் இன்னும் நிறுத்தி ஏஆர்எஃப் என்ற மாபெரும் ஃபெடரேஷனின் காரணமாக இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம் இந்த போனஸை இல்லைங்களா? அந்த போனஸை விட்டுலாமா? விடக்கூடாது இல்லைங்களா? நம்மளோட உரிமை. போராடி பெற்ற ஒரு சலுகைகளும் நம்மளோட உரிமை, பிச்சை கிடையாது. போராடி பெற்ற ஒரு சலுகைகளுமே நம்மளோட உரிமை தான். நான் கேட்டு வாங்கினதை நீங்கள் எனக்கு தர முடியாது. சொல்ல, ஒரு குழந்தை கிட்ட போய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க, 4 சாக்லேட் வாங்குறீங்க. ஒரு குழந்தைக்கு 2 சாக்லேட் தேவைப்படுது, 3 குழந்தை தான் வீட்டில் இருக்குது, 4 சாக்லேட் வந்துச்சு. அதில் அந்த 3 குழந்தையில் எந்த குழந்தை சண்டை போட்டு 2வது சாக்லேட்டை வாங்குதோ அந்த சாக்லேட்டோட உரிமை அந்த 2வது குழந்தைக்கு தான். அதை விட்டுட்டு
நீ வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூடுதல் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா அது அசிக்கும். அதனால அதை போராடி பெற்ற ஒரே தொழிற்சங்கம், ஒரே ஃபெடரேஷன் ஏஆர்எஃப்பும் எஸ்ஆர்எம் பேர் இயக்கம் தான். இன்னைக்கு அதை சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதான். அன்னைக்கு கூட போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் சொல்லலாம் இது எஸ்ஆர்எம்மியோட நுழைவாயில் கூட்டம், இந்த கூட்டத்தில் சொல்லலாம். அன்னைக்கு சொல்ல முடியாது சூழ்நிலை, இன்னைக்கு கூட்டத்தில் சொல்லலாம். அன்னைக்கு சொல்லும் போது மீட்டிங்கில் கூட சொன்னாங்களாம், எஸ்ஆர்எம் சிந்தாபாத் ஏன் சொல்றீங்கன்ட்டு. எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லாம இந்த இடத்துல எதுவுமே நடக்காது, எங்களுக்கு தெரியும். எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லாம நீங்கள் சலுகைகள் வாங்க முடியாது. எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லாம ஒரு உரிமையை வாங்க முடியாது. எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லலைன்னா அதிகாரி பயப்பட மாட்டான். எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லனா அதிகாரி வந்து அடிபணிய மாட்டான். எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லனா அதிகாரி ஒத்துக்க மாட்டான். எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சும்மா கிடையாது, ஏஆர்எஃப் சிந்தாபாத்ன்றது சும்மா கிடையாது. அது இந்த உரிமையின் குரல். ஒட்டுமொத்த தொழிலாளி ஓட்டு போட்டீங்க பாருங்க, அந்த ஓட்டு போட்ட உரிமையின் குரல். அந்த குரலை சொல்லாம ஒலிக்காம எந்த ஒரு சலுகையுமே பெற முடியாது இல்லைங்களா? அன்னைக்கு சொன்னாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்தது காரணமே அதான். அந்த கூட்டத்திற்கு நான் வர முடியாத சூழ்நிலை தெரியும் உங்க எல்லாருக்குமே. வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். நான் கேள்விப்பட்ட ஒரே விஷயம் எஸ்ஆர்எம் சிந்தாபாத் என்று கூறிய போது வந்து இல்ல இல்ல இது ஒட்டுமொத்த தொழிலாளிகளோட போராட்டம், இதை வந்து எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த தொழிலாளர் யாரு? ஒட்டுமொத்த தொழிலாளி ஓட்டு போடாம எஸ்ஆர்எம் இங்க இருக்குது. ஒற்றை தொழிற்சங்கமா இங்க இருக்கிறோம்னா யார் ஓட்டு போட்டதுனால? ஒட்டுமொத்த தொழிலாளி ஓட்டு போட்டதுனால தானே. அப்போ ஒட்டுமொத்த தொழிலாளி ஓட்டு போட்டதுனால ஜெயித்த இந்த இயக்கம் எஸ்ஆர்எம் சிந்தாபாத் என்பதை மார்த்தட்டி சொல்லும். யாரும் கேள்வியே கேட்க முடியாது. வேணால் நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், தருகிறோம் உங்களுக்கு. சலுகைகளை வாங்கிக்கங்க வேணானே சொல்ல, ஆனா எஸ்ஆர்எம் சிந்தாபாத் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற தகுதியோ உரிமையோ யாருக்குமே கிடையாது. ஒட்டுமொத்த போராட்டம். நான் உங்களை அனைவருமே தோழி இன்னைக்கு கூட சொல்றோம், இன்னைக்கு கூட சொல்ல கூடாது, எல்லாமே அதான். நாங்கள் உங்களை தொழிலாளிகளாக பார்க்கிறோம் இல்லீங்களா? இதுல பிரிச்சு பார்க்கவே முடியுமா? இதுல எத்தனை பேர் பிரிச்சு பார்க்க முடியும்? நான் எஸ்ஆர்எம் காரன் கை தூக்குங்க, நான் ஏஓபிசி காரன் கை தூக்குங்க, நான் எஸ்சி காரன் கை தூக்குங்க, கிடையவே கிடையாது. ரயில்வே தொழிலாளின்னு சொல்லி பாருங்க, ஒட்டுமொத்த ரயில்வே தொழிலாளியும் கை தூக்குவான். இந்த தொழிற்சங்கம், இந்த தொழிற்சங்கத்தில் வந்து இந்த தொழிற்சங்கம் வந்து போராட வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும், உங்களுக்காக போராட வேண்டும். உங்களோட ஒரு பிரச்சனையை எடுக்கணும்னா நீங்க எஸ்ஆர்எம் காரனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ரயில்வே தொழிலாளியா இருந்தால் மட்டுமே போதும். உனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து முன்னாடி நின்று உனக்காக எங்களுடைய லைஃபில் சாக்ரிஃபைஸ் பண்ணி போராடக்கூடிய தகுதியும் தைரியமும் கொண்ட ஒரே இயக்கம் எஸ்ஆர்எம் பேர் இயக்கம் மட்டுமே. கேட் மீட்டிங் போட முடியுமா? யாரால் கேட் மீட்டிங் போட முடியும்? தெரியும் இல்லைங்களா? யாரால கேட் மீட்டிங் போட்டு நிர்வாகத்துக்கு எதிராக நிர்வாகத்தின் இடத்திலேயே நின்று கொண்டு யாரால கேட் மீட்டிங் போடக்கூடிய உரிமையை யாருக்கு இந்த அரசாங்கம் தந்திருக்கிறது? தொழிற்சங்கத்திற்கு. தொழிற்சங்கம் யார்? சதன் ரயில்வே பொறுத்தவரைக்கும் எஸ்ஆர்எம் என்ற ஒற்றை தொழிற்சங்கம் தான். டெல்லியை பொறுத்தவரைக்கும் ஏஆர்எஃப் ஃபெடரேஷன்களை மட்டும்தான், ஏஆர்எஃப் என்எஃப்ஐஆர் மட்டும்தான். இவங்க தான் கேட்க முடியும், இவங்க தான் கேட்ல நின்று பேச முடியும், இவங்க தான் கேள்வி கேட்க முடியும், இவங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும், இவங்க தான் நெகோசியேட் பண்ண முடியும். நெகோசியேஷன் பண்ற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்காங்க? எதுக்கான நெகோசியேஷன்? பாலிசி டிசிஷன்ஸ். பாலிசி டிசிஷன்ஸ்னா என்னது? நம்மளுடைய உரிமைகளை நம்ம போராடி கேட்டு எந்த சலுகைகள் தரப்படவில்லையோ அந்த சலுகைகளை போராடி உரிமைகளை கேட்டு அதிகாரத்திடம் வன்மையாக கேட்க முடிஞ்சா வன்மையாக கேட்டு, மென்மையாக கேட்க முடிஞ்சா மென்மையாக கேட்டு, எந்த வழியில் கேட்டால் நிர்வாகம் தருமோ அந்த வழியில் கேட்கக்கூடிய உரிமையை யார் கொடுத்திருக்கான்? நெகோசியேஷன் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? ட்ரேட் யூனியனுக்கு. அந்த ட்ரேட் யூனியன் யார் இங்க? சத்தமா சொல்லுங்க, தப்பு கிடையாது. அதை தான் பண்ண முடியும், நம்ம தான் கேட்க முடியும். இருக்குது மற்றவங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு அசோசியேஷனுக்கான உரிமை என்ன? ஏஓபிசி என்றால் ஏஓபிசிக்கான உரிமை என்ன? எனக்கு தெரியும். நான் ஒன்று வெளியே இருந்தெல்லாம் வந்துடல, நானும் பிற்படுத்த சேர்ந்தவன் தான், எம்பிசி தான் நானும். எனக்கும் ஏஓபிசியில் பங்கு இருக்குது. ஆனால் ஏஓபிசியோட உரிமை என்ன? இங்க கேட்கக்கூடிய என்ன கேட்கலாம்? அவங்க அந்த கேட்டகரியில் இருக்க எம்பிசி, ஓபிசி, இந்த கேட்டகரியில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு ப்ரமோஷன் பாதிப்போ இல்ல அட்டெண்டன்ஸ்ல பாதிப்போ இல்ல அந்த தொழிலாளிக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்போ இருந்தால் அந்த தொழிலாளியோட பிரச்சனையை நிர்வாகத்திடம் எடுத்து சென்று இது மாதிரி எங்க எம்ப்ளாய்க்கு பிரச்சனையே இருக்குது, இந்த பிரச்சனையை செய்து கொடுங்கள் என்று ரெக்வஸ்ட் வைக்கலாம். ரெக்வஸ்ட் வச்சு அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அதிகாரத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதேதான் எல்லா அசோசியேஷனுக்கும். ஆனா தொழிற்சங்கத்துக்கு என்ன கொடுத்திருக்கான்? நிர்வாகம் செய்ய முடியாது, உனக்கு கொடுக்க முடியாது. பார்த்திருப்பீங்க நீங்க,
கொடுக்க முடியாதுன்னு சொன்னா உன்னால கொடுக்க முடியாது சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லடா, உனக்கு மேல பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குது. நாங்கள் போராடி பெறுவோம் என்று நிறுத்தி நிதானமாக அங்கேயே பெறக்கூடிய வன்மை எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் தொழிற்சங்கம், அதுதான் எஸ்ஆர்எம்யூ இல்லைங்களா? ட்ரேட் யூனியன் ட்ரேட் யூனியன் விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா ட்ரேட் யூனியன் என்னன்னு தெரியும் போச்சு. ட்ரேட் யூனியனுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். ட்ரேட் யூனியன் கும்பல் சேர்க்கிறோம், நானும் கும்பல் சேர்க்கிறோம், தேவையே இல்லை. ட்ரேட் யூனியன் என்பது ஒட்டுமொத்த ரயில்வே தொழிலாளிக்கான ஒரு அங்கீகாரம். உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் நான், உங்க ஒட்டுமொத்த ரயில்வே தொழிலாளியோட ரெப்ரஸன்டேட்டிவ். இங்க ஒரு பிரச்சனைனாலும் ஓடுவான், ரோட்ல போகும்போது ஒரு ரயில்வே தொழிலாளி அடிபட்டானா அங்க ரயில்வே தொழிலாளின்னு தெரிஞ்சிட்டா போதும், பேர் இயக்கம் அவனுக்கு உறுதுணையாக இருக்கும், கடைசி வரை போராடி அவனுக்காக குரல் கொடுக்கும். அதுதான் பேர் இயக்கம். அது அந்த இயக்கத்தோட நிலைப்பாடு, அதுதான் எஸ்ஐஎம்ஓட நிலைப்பாடும் தொழிற்சங்களோட நிலைப்பாடும். அதுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெடரேஷன்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தின் காரணமா தான் நம்ம தொழிற்சங்கம் ஒட்டிக்கலாம். ஆனால் தொழிற்சங்கம் என்று கேட்டால் பண்ண முடியாது. உள்ள ஒரு தொழிலாளி ஒர்க் ஷாப்ல அடிபட்டுட்டா கூட யார் முதல்ல வர்றது? கோவிட்ல ஒரு பேஷண்ட் ஆயிடுறாரு நம்ம தொழிலாளி, யார் முதலில் செல்வது? ஒரு பிரச்சனை ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை ஆயிடுது ஒரு தொழிலாளிக்கு, யாரு போய் நிக்கிறது? நம்ம தான் நிற்போம். நமக்கு தான் அந்த உணர்வு. ஏனென்றால் நான் தொழிற்சங்கம், எனக்கு நீ நானு அவன் இவன் பாகுபாடே கிடையாது. ரயில்வே தொழிலாளி அவன் எஸ்ஆர்எம், அவனுக்கு பிஎஃப் நம்பர் இருக்குது, அவன் ரயில்வே எம்ப்ளாயின்னு தெரிஞ்சுட்டா போதும், அங்க போய் நிக்கக்கூடிய முதல் இயக்கமாக எஸ்ஆர்எம் பேருக்கு தான் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி காலகட்டமும் இருந்திருக்குது. எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ வெளியே அடிபட்டான், ஆனா ரயில்வேக்காரன் தெரிஞ்ச உடனே கூட்டு வந்து டிராக்ல போட்டு இவன் டிராக்ல தான் அடிபட்டான், டியூட்டில அடிபட்டான்னு சொல்லி செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து அந்த பிள்ளைகள் இங்க வேலை செய்யக்கூடிய நிலைமையை நாம் கண்டிருக்கிறோம். இது எஸ்ஆர்எம் பேர் வைக்கிறதன் சார்பாக இல்லைங்களா? யாரெல்லாம் பண்ண முடியுமா? அதை மீட்டிங்கை முன்னெடுத்தது யார்? ஒட்டுமொத்த தொழிலாளியை கூட இருந்தோம். முன்னெடுத்தது யார்? காலையில வந்து பிரச்சனை ஆரம்பிச்சது யார்? கேட்டது யார்? உங்களை நிறுத்தது யார்? நிறுத்திதான் ஆகணும்னது யாரு? வந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் நெகோசியேட் பண்ணது யாருக்கிட்ட? இதுதானே கேள்வி, இதுதானே பதில். ஆபீசர் நெகோசியேட் யார்கிட்ட பண்றான்? தொழிற்சங்கத்திடம் தான் நெகோசியேட் பண்ணுவான். நெகோசியேஷன் ரைட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட ஒத்துக்க முடியும். டிஆர்எம் கிட்ட பிஎன்எம் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? ஜிஎம் பிஎன்எம் யாருக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கான்? பிஎன்எம் ஆபீஸ் வச்சுக்கலாம், நான் பிரேம் வச்சுக்கலாம். ஆனா நெகோசியேஷன் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? தொழிற்சங்கத்துக்கு. ஜிஎம் பிஎன்எம், டிஆர்எம் பிஎன்எம், எல்லா பிஎன்எம் இருக்கட்டும், பெடரேஷன் பிஎம், போர்ட் பிஎன்எம் வரை பேசி நம்மளுடைய இழந்த உரிமைகளை, நமக்கு கொடுக்க மறுக்கப்படுகின்ற உரிமைகளை பெறக்கூடிய வன்மையும் வலிமையும் தொழிற்சங்களுக்கு மட்டும் தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இங்க எஸ்ஆர்எம் சித்தாபாத் சொல்ல முடியாதுன்னு சொன்னா நான் தான் சொல்லுவேன். இங்க ரயில்வே தொழிலாளி சிந்தக்கூடிய ஒரு ரயில்வே தொழிலும் உப்பு இருக்குது. அந்த உப்பு நாம் உண்ட உணவில் இருந்து வருகிறது. நாம் உண்ட உணவு இந்த ரயில்வேவில் இருந்து வருகிறது. இந்த ரயில்வேவுக்கு நாம சம்பளம் வாங்குறோம்னா, சலுகைகள் வாங்குறோம்னா, இந்த எஸ்ஆர்எம் என்ற பேரியக்கம் போராடி பெற்று தந்ததின் பொருளாதார நிலையின் காரணமாக வாங்குறோம். அந்த சாப்பாட்டை சாப்பிடுறோம். அதனால இருக்கக்கூடிய உப்பு சுவையை ஒரு வாட்டிய நாட்டுல படும்போது உங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க எஸ்ஆர்எம் இருக்குன்றதை ஒத்துக்கிட்டே தீரணும். வேற வழியே கிடையாது, உங்களுக்கு தலையெழுத்தே கிடையாது. இன்று வரை போனஸ் பெறுகிறோம் என்றால் காரணம் எஸ்ஆர்எம் பேய்க்கும். டிஏ பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம், வரக்கூடிய டிஏ போராடி கொண்டிருக்கிறோம் காரணம். என்டிஏ நிறுத்த போறேன்டா, 43,300 என்டிஏ கிடையாதுன்ட்டா, போராடி கொண்டிருக்கிறோம் காரணம். டிஏ இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறோம், 50% டிஏ தான் சொல்லிட்டான், போராடுறோம் காரணம். யார் நீங்களாம் வந்து அவர் பாதி பேர், இவங்க 20 பேர் வேற, இந்த 20 பேர் வேறையா? இல்ல, நீங்க எல்லாமே ரயில்வே தொழிலாளிகள். ரயில்வே தொழிலாளிக்கான சலுகைகள் பறிக்கப்பட போது நாங்கள் முன்னே இருப்போம், முன்னே குரல் கொடுப்போம். உங்களுக்கான போராட்டங்களை போராடி, உங்களுக்காக நாங்கள் முன்னே நின்று போராடி அந்த உரிமைகளை பெற்று தருவோம் என்பதுதான் வந்திருக்கிறது. ஐஆர்சி கேண்டிடேட் தெரியும் இல்லைங்களா? என்ன வேணா பண்ணலாம், ஆனா என்ன பண்ணோம் நம்ம? அதுதான் இந்த தொழிற்சங்கம், அதுதான் இந்த ஒற்றுமை. இந்த தொழிலாளியோட பலம் அதுதான், அந்த தொழிற்சங்கத்தோட பலம் அதுதான். அன்னைக்கு அவ்வளவு பேசுறோம், எல்லாம் பண்றோம், நிக்கணும்னு சொல்றோம், எல்லாம் பண்றோம், ட்ரையல் போறாங்க. யாருக்காக நிக்கிறோம்? தொழிலாளிக்காக தான் நிக்கிறோம். இந்த சூப்பர்வைசர்களை நம்ம என்னைக்காவது பிரிச்சு பார்த்திருக்கிறோமா? இது வரைக்கும் சூப்பர்வைசர் திட்டின மீட்டிங்ல திட்டக்கூடாது நான் ஒரு கொள்கையாவே வச்சிருந்தேன். ஏன்னா சூப்பர்வைசரை வந்து கேட் மீட்டிங்ல திட்டுறாங்க, அது ஒரு குறையா சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பர்வைசரை திட்டுறீங்களா? நாங்களும் உங்களோட ஆள் தானே, நாங்களும் உங்க கூட தானே இருக்கோம், நாங்களும் தொழிலாளி தானே. என்கிட்ட இப்ப கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு, நானும் தொழிலாளி தானே, எனக்கு உரிமைகள் இல்லையா, எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா, எனக்காக கேட்க மாட்டீங்களான்ட்டு. உங்களுக்காக கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நீங்கள் தொழிலாளிகளின் பக்கம், தொழிலாளியின் உரிமைக்காக எங்களின் பக்கம் நிற்கிறீர்களோ, அன்னைக்கு உங்களுக்காக கேட்கறதுக்கு என்னைக்குமே தயாரா இருக்குது தொழிற்சங்கம். ஆனா என்னைக்கு நீ என் பின்னாடி நிக்காம போயிட்டு டிஆர்எஸ் பின்னாடி நிக்கிறியோ, அன்னைக்கு நீ எனக்கு எதிராளி தான்.
என்னைக்கு நீ டிக்கு பின்னாடி நிக்கிற, என்னைக்கு நீ சீனடிக்கு பின்னாடி நின்னு எனக்கு எதிராக நீ நிக்கிறியோ அன்னைக்கு நீ எனக்கு எதிரிதான். என்ன பண்ணிடும் நிர்வாகம், என்ன பண்ணிடும்? தொழிலாளி தான் போராட்டம் பண்றோம். உங்களை யாருன்னா முன்னிறுத்துறமா? சூப்பர்வைசர்ஸை முன்னிறுத்துறமா? யாருன்னா வந்து நில்லுங்க முன்னாடி, எங்களுக்காக நீங்க போராடுங்க என்னைக்குன்னா கேட்டிருக்கோமா? தொழிலாளி போராடுறையா, என் பின்னாடி நில்லுன்றோம். என் பின்னாடி நிக்க கூட தகுதி இல்லைன்னா திட்டாம என்ன பண்ணுவாங்க? எனக்கு பின்னாடி நிக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? உனக்காக நீ சிஆர் வாங்குறதுக்கு, நீ ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு, நீ அவுட் ஆன் கொடுக்கறதுக்கு வேலை செய்யறது யாரு? இன்னைக்கு போய் அடிமையா வேலை செய்றீங்க, போய் சுவிட்ச தூக்குறீங்க, ட்ரையல் பாக்குறீங்க, வண்டி தூக்குறீங்க, ட்ரையல் பாக்குறதுக்கு ஓடுறாங்க. சூப்பர்வைசர் ட்ரையல் பாக்குறது வண்டியை ஓடுறாங்க வித்தவுட் எம்ப்ளாயிஸ். தொழிலாளி இல்லாம சூப்பர்வைசர் ட்ரையல் பாக்குறதுக்கு ஓடுறான். வண்டி வழியில நின்றுச்சு, ரன் ஓவர் ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, டிராக் டவுன் ஆயிடுச்சு. யாரு போய் தூக்குவான்? தூக்கிட்டீங்களா தோல்மலை வச்சு வண்டியை வெளியே? எம்எஃப்டி ஸ்டாஃப் வர்ற, எம்எஃப்டி ஸ்டாஃப் யாரு? இந்த ரயில்வே தொழிலாளி. இந்த ரயில்வே தொழிலாளியின் ஒத்துழைப்பு இல்லாம, இந்த ரயில்வே தொழிலாளி உறுதுணை இல்லாம நீங்க எதுவுமே பண்ண அவுட் ஆன் குடுத்துறீங்களா? நீங்க ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா கொடுங்க, நாளைக்கு வண்டியப்பா இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கப்பா, ஆயுத பூஜை வருதுப்பா, 2 வண்டி எக்ஸ்ட்ரா குடுத்துடலாம்ப்பா. யாரை நம்பி சொல்றீங்க? இங்க இருக்கக்கூடிய தொழிலாளியை நம்பி, உங்களை நம்பி இல்ல. உங்க கூட இருக்கிற சூப்பர்வைசர் 10 சூப்பர்வைசர் வந்து ஈவண்டிட்டு ஒரு வேலை வந்து எம்ஓ சூப்பர்வைசர் செஞ்சிருவானா? மில்ட்ரைட்ல ஒரு வேலை கிரேன் தூக்குனா, லிஃப்ட் பண்ணா, உங்க மில்ட்ரைட் சூப்பர்வைசர் வெளியெல்லாம் வேணா, மில்ட்ரைட் சூப்பர்வைசர் ஏறி கிரேன் தூக்கிட்டு வரா? கிரேன் ஏற முடியாதுங்க அவரால, கஷ்டம் பாவம். இருக்கக்கூடிய எல்லா சூப்பர்வைசரும் அப்படிதான் இருக்கிறாங்க. தயவு செய்து சூப்பர்வைசர் புரிஞ்சுங்க. உங்களை எங்களுக்கு பின்னாடி நிக்க வச்சு எங்களுக்கு பலமா காட்டதான் நினைக்கிறோம். எனக்கு முன்னாடி எனக்கு முதுகுல குத்தக்கூடிய ஆள்காட்டிகளாக உங்களை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். அப்படி நடந்தீங்கன்னா அதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய ரத்தத்தை சுரண்டி, என்னுடைய ரத்தத்தை உட்கார்ந்துட்டு, என்னோட ரத்தத்துல நீ அவுட் ஆன் வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு என் முதுகுல போய் அட்மினிஸ்ட்ரேஷன் பின்னாடி இன்னும் குத்துவன்னா, முதுகுல எல்லாம் குத்த மாட்டேன், நேராவே குத்தும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. முதுகுல குத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தொழிற்சங்கத்துக்கு நேரா குத்துவோம், குத்தி இருக்கிறோம். குத்துறவங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறாங்க 2 பேர் குத்து வாங்கி வந்தவங்க இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு சூப்பர்வைசரை திட்டக்கூடாதுன்றத இப்ப கூட அதனால திட்டாமே இருக்கிறோம். திட்டமா பாத்தீங்களா, கண்ணியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன பாதிப்பு ஏற்படும், தொழிலாளினா யாரு, தொழிற்சங்கம்னா என்னன்னு கண்ணியமாக, மிகவும் கண்ணியமாக உங்களுக்கு புரியக்கூடிய வார்த்தையில சொல்லுகிறோம். இல்ல எனக்கு இந்த மொழி புரியவில்லை, எனக்கு வேற மொழியில சொன்னாதான் புரியும்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். சொல்லணுமா உங்களுக்கு? நேரடியா கேபிள்ல எங்க பேசணுமோ பேசலாம். அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நீயும் மனுஷன், நானும் மனுஷன், சக தொழிலாளி. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வது போலதான் இந்த தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும், நமது பொதுச்செயலாளரை பொறுத்த வரைக்கும் நீயும் ரயில்வே தொழிலாளி, நீயும் ரயில்வே சம்பளம் வாங்குற, நீயும் பிஎஃப் நம்பர் வச்சுக்கிற, நீயும் உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் காரணத்தை கண்டறிந்து அதை போக்கக்கூடிய வன்மை எஸ்ஆர்எம் என்ற பேரை தான் இருக்கிறது. அதனால தயவு செய்து புரிஞ்சுங்க. சூப்பர்வைசர் பின்னாடி நில்லுங்க, உங்களுக்கு சேர்த்து செலவு வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு 6 வண்டி, எனக்கு 4 வண்டி, இப்ப 4-10 ஒத்துக்கிறாங்க. டி வந்து ஒத்துக்கிறா, சீனடி 4-10 ஒத்துக்கிறாரு. அந்த 4-10 அவுட்டன்ல உட்காந்து குழுகாய போறது யாரு? நீ தானே. 4-10 அவுட்டன் கொடுக்கும்போது நீ தானே கூட இருக்க போற. நீ நான் 4-10 குத்தோட மிச்சம் 2-10 நான் குத்துறேன்னு போறியா? நீ அந்த 6-10க்கு வண்டியை நான் கொடுக்க போறேன், நீ போய் செய்ய போறியா? என்ன செய்ய முடியும்? நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சா நீ போய் மாட்டி அசம்பிள் பண்ணி ஃபிட், அவ்வளவுதானே. நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி மோட்டர் போகி கிளீன் பண்ணி கிரீஸ் போட்டு லூப்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு எடுத்து மாட்டிட்டு கிரேட் லோயர் பண்றேன், அவ்வளவுதானே. அவ்வளவுதானே பண்ண முடியும் உன்னால. நான் சவால் விடுறோம். ஒரு வண்டி எடுத்து ஒரு எம்சிஏ சவாலே விடுறோம். நாங்க ஒரு எம்சி எடுத்து பண்றோம், நீங்க ஒரு எம்சி எடுத்து பண்ணுங்க. எந்த வண்டி ஃபிட் ஆகுது கியூஏ ரிமார்க் இல்லாம பார்க்கலாமா? தயாராகிறோம். நாங்க தொழிலாளிகளாக நாங்க தயாராக இருக்கிறோம். கியூஏ ரிமார்க் இல்லாம எங்களால வண்டி கொடுக்க முடியும். உங்களால கொடுக்க முடியுமா? எல்லா சூப்பர்வைசருக்கு எல்லா வேலை தெரியுமா? எத்தனை சூப்பர்வைசருக்கு எல்லா வேலையும் தெரியும்? இங்க இருக்கிற தொழிலாளிக்கு எல்லா வேலையும் தெரியும். மெக்கானிக்கல் M1ல இருக்கிறவங்க நாளைக்கு M2ல ப்ரமோஷன் வாங்கினா அவனுக்கு அந்த வேலையை செய்ய தெரியும். எத்தனை சூப்பர்வைசருக்கு தெரியும்? செய்ய பயந்துகிட்டு தான் இன்னும் 5 வருஷமா 6 வருஷமா ஒரே குப்பை கொட்டின்னு இருக்கீங்க. உங்களை மாற்றி போறதுக்கு உன் நிர்வாகத்துக்கு பயம். உன்னை 5 வருஷத்துக்கு மேல ஒரு செக்ஷன்ல இருந்து மாத்தி போறதுக்கு நிர்வாகத்துக்கு பயம். ஏன் M1ல ஒரு சூப்பர்வைசர், அந்த M1ல இருக்கிற சூப்பர்வைசரை மாத்தி M2ல போனா பயப்படுற நிர்வாகம். ஏன் உனக்கு அந்த தகுதியில நம்புறான்? எவ்வளவு கேவலம் அது. ஒரு சூப்பர்வைசர் உனக்கு அந்த தகுதியில உங்க நிர்வாகி நம்புறான், உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் நம்புறான். இந்த சூப்பர்வைசர் அடுத்த போட்டா கெட்டவங்க வேலை அவுட் ஆன் போவாதுன்ற. அப்ப அவுட் ஆன் உன்ன நம்பி கொடுக்குறானா, என்ன நம்பி கொடுக்குறானா? உன்னை நம்பி கொடுக்கல. அவுட் ஆன் என்ன நம்பி கொடுக்குறான்? இந்த எம்ப்ளாயை நம்பி கொடுக்குறான். நாங்க கொடுத்துட்டு அவுட் ஆன் நீ கொடுக்கல இல்லையா? இன்னைக்கு இந்த பிபிஓ போயிட்டு வேற பிபிஓ கிடைக்காதா? ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் பேசுறது காரணம் தெரியுங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1ஆவது தேதியிலும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நாங்க போய் பேசிட்டோம், 4-10க்கு ஒத்துக்கிட்டோம், கூட்டம் கூட்டுறோம், மீட்டிங் போறோம், 4-10க்கு ஒத்துக்கிட்டோம். திருப்பி மறுநாள் வரோம், போய் பேசுறாங்க, எல்லாம் பேசி நெகோசியேட் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றான்?
நான் சொன்னேன் நேற்று நேரடியா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கிட்ட பேசும்போது அதான் சொன்னேன், நீ அதிகாரியா இருக்கிற உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் நேரடியா சொல்லக்கூடாது இந்த இடத்துல, இங்க சொல்லலாம், இந்த மீட்டிங்ல சொல்லலாம். நீ எதுக்கு என்கிட்ட கமிட்மெண்ட் உள்ள ஒத்துக்கிட்டு நான் உன்னை நம்புறேன், ரிட்டர்ன் கமிட்மெண்ட் வாங்கல உங்ககிட்ட வந்து நெகோசியேட் பண்றேன், நீ ஒத்துக்கிற, உங்ககிட்ட ரிட்டர்ன்ல கமிட்மெண்ட் வாங்கல, ஏன்னா நான் உன்னை மனுஷனா நம்புறேன். ஆனா நீ என்ன மனுஷனா கூட நம்பாம இந்த தொழிலாளிய ரயில்வே தொழிலாளியா நம்பாம என்ன பண்ற, முதுகுல குத்துற, சாயந்தரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, என்ன கொடுக்குற, அவங்க பேசிட்டு போயிருக்காங்க பாத்துக்கலாம் வண்டி வைன்ற, நான் அவ்வளவு பேர் அப்பாட்டக்கிற நீ, சாயந்தரம் வண்டி நான் ஒத்துட்டு வருவேன், நீ இல்லன்னு சொல்றதுக்கு நீ சொல்றவ, நாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு அவ்வளவு ஒண்ணுமே தெரியாம உட்காந்துக்கிறேங்க. அதே போல இங்க இருக்கிற பிபிஐயோ நிறைய வாட்டி அவருக்கு வான் பண்ணியாச்சு, நல்ல வாரி சொல்லியாச்சு, நிறைய வாட்டி கேட்டாச்சு, நல்லதனமாவும் சொல்லியாச்சு, சத்தம் போட்ட சொல்லியாச்சு, கண்டிச்சும் பேசியாச்சு. ஆனா அவர் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம நானும் பின்னாடி அதெல்லாம் பரவாயில்ல சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், காலையில சீனடி கிட்ட பேசிட்டு வரங்க 4:10 ஒத்துக்கிட்டோம் சொல்லி நம்ம வர முடியல, நிர்வாகிகள் போய் பேசுறாங்க, நிர்வாகிகள் பேசும்போது சீனடி அரசு ஒத்துற, ஓ அப்படிங்களா சரிங்க, உங்க செக்ரட்டரி வந்த பிறகு நெகோசியேட் பண்ணிக்கலாம், செக்ரட்டரி வர வரைக்கும் பண்ண முடியாதுங்களான்றாரு, பண்ண முடியாதுங்க, செக்ரட்டரி வந்த பிறகு நெகோசியேட் பண்ணிக்கலாம், பண்ண பிறகு பேசிக்கலான்றாங்க. சீனடி அரசு ஒத்துக்கிறாரு, யாரு புதுசா வந்த சீனடி அரசு, பழைய சீனடி அரசு அருள் பிரகாசம் ஒத்துட்டாரு, என்னன்ட்டு 4 வண்டி 10 வண்டி 10 டிசி செய்யுங்க, ஓகே வந்த பிறகு பேசிக்கலான்றான். ஆனா இங்க இருக்கக்கூடிய குட்டி அதிகாரிகள் மனசில் நினைச்சுக்கிறாங்க பாரு, இந்த பிபிஐஓ இந்த இவங்கெல்லாம் என்ன சொல்றா போயிட்டு மீட்டிங்ல, சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க ஒத்துப்பாங்க, அவங்க பேசிட்டோம் சார், நீங்க பேசுறது வரட்டும், நான் வண்டி உள்ள வச்ச எம்ப்ளாய்க்கு தெரியாது, எம்ப்ளாய் செஞ்சிருவான். அப்ப உங்களை என்ன நினைச்சுக்கிறான் இங்க இருக்கிற எஸ்எஸ்சி முட்டாள் நினைச்சுக்கிறேன், நீங்களா முட்டாளா, நீங்களா முட்டாளா, முட்டாள் இல்லன்னா சொல்லி தொலைங்க, அப்பதான் தெரியும் அவனுக்கு நம்ம முட்டாள் இல்லன்ட்டு, நான் முட்டாள கேட்ட முட்டாள் இல்லன்னு அப்பதான் அவன் புரிஞ்சுப்பான் முட்டாள் நட்டு, முட்டாளான்னு கேட்கும் போது கம்முனு இருந்தா என்ன நினைப்பான், ஓ அவங்க முட்டாள் தான் பொழுது, அவங்க முட்டாள் இல்ல. தயவு செஞ்சு நம்ம கேட்கறோம்னு கேட்கறதுக்கு பதிலா சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்காக தான் பேசுகிறோம், நம்ம முட்டாள் கிடையாது, ரயில்வே தொழிலாளி முட்டாள் கிடையாது, ரயில்வே தொழிலாளி உன்னை விட படிச்சவன், உன்னை விட தெரிஞ்சவன், உனக்கு வாய்ப்பு கிடைச்சது எஸ்எஸ்சி ஆயிட்ட, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல டெக்னீஷியன் ஆயிட்டேன், அவ்வளவுதான், நான் உன் சீட்ல உட்கார்ந்தா உன்னை விட திறமையா வேலை செய்வோம், ஒரு ஒட்டுமொத்த கோட்டத்தையும் நிர்வாகம் பண்ண முடியும், ஒட்டுமொத்த கோட்டத்தோட இளைஞரணி செயலாளராக இருக்க முடியும், ஒரு கூட்டுறவு நாணய சங்கத்தோட போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்க முடியும்னா என்னுடைய தகுதி என்னன்னு நினைச்சுக்கோ, எனக்கு கொடுக்கப்பட்ட தகுதி இது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது, நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறோம், உனக்கு கொடுக்கக்கூடிய வேலையை நீ ஒழுங்கா செய்யலன்னா அந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து செஞ்சோம்னா உன்னை விட திறமையா வேலை செஞ்சு உன்னை விட அவுட் நல்லாவே கொடுப்போம், ஆனா ஒரு தொழிலாளியோட உரிமை பறிக்கப்படாமல் கொடுப்போம், தொழிலாளியோட ஆள்காட்டித்தனம் பண்ணாம பண்ணுவோம், தொழிலாளியோட முதுகுல குத்தாம செய்வோம், தொழிலாளி கிட்ட முன்னாடி சிரிச்சு பேசி பின்னாடி ஆப்பு வைக்கிறோம் பாருங்க, அந்த வேலையை தயவு செய்து செய்யாது. தொழிலாளி சும்மா கிடையாது, அடிமை கிடையாது, இங்க இருக்கிற தொழிலாளி இருக்கிறதுக்காக தான் நீ சூப்பர்வைசர், 600 தொழிலாளி 64 சூப்பர்வைசர், யோசிச்சு பாத்துக்கோ, 10% தான் நீ, இந்த 10% எதற்காக, என்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக, என்கிட்ட எந்த வேலை செய்யணும் எனக்கு டவுட்னா எனக்கு கிளாரிஃபை பண்றதுக்காக, ஆனா உனக்கு டவுட்னா நான் கிளாரிஃபை வேண்டிய கட்டாயத்துல இங்க நிக்கிறோம், ஒரு அவுட்னா என்னன்னு தெரியல, ஒரு ஃபெயிலியர் வருது, நேத்து கூட முன்னாடியே எல்லாமே உங்க முன்னாடியே நடந்துச்சு, ஏன்னா ரூம்குள்ள நடக்கிறதுலாம் தெரிய மாட்டேது வெளியே, அதனாலதான் நேற்று எல்லாத்தையுமே வெளியே பேசிட்டோம் இல்லைங்களா, எல்லாமே பேசணும், அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4:10 நிர்வாகம் ஒட்டுக்கொண்டது, புரிஞ்சுங்களா, மீட்டிங் இருக்கும்போது 4:10 தான் நிர்வாகம் போயிட்டு ஒத்துக்கிச்சு, ஆனா என்ன பண்ணானுங்க பின்னாடி வந்து 5வது வண்டி உள்ள வச்சானுங்களா, அப்ப யார் துரோகி புரிஞ்சுங்க, 5வது வண்டி வேலை நடத்திட்டு இருக்குது, 6வது வண்டிக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏடி கிட்ட 2 வாட்டி போய் பேசுறோம், என்னதுக்காக பேசுறோம், சும்மாவா, உங்களை யாருக்கு தெரிஞ்சு கூட இருக்காது, மதியம் 2 மணில இருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்குது, யார் நம்ம நிர்வாகிகள் பேசிட்டு இருக்காங்க, யாருகிட்ட, இங்க இருக்கக்கூடிய ஏடி கிட்ட பேசி முடிச்ச பிறகு 2 மணி நேரம் கழிச்சு சரிங்க நம்ம பாத்துக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம்ன்றாப்ல, பேசிட்டு சொல்றேன் டி கிட்ட, சீனடி ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு, ஆனா இவன் சொல்றான் நான் போய் சீனடி கிட்ட பேசிட்டு சொல்றேன், பேசிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்ல முடிச்சதா இல்ல, என்ன சொல்ற சீனடி கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஒண்ணே பிரச்சனை இல்ல சார், ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் பார்த்தா கரெக்டா, என்ன ஜஸ்டிபிகேஷன் பாத்தீங்க நீ, 4-12 ஜஸ்டிபிகேஷன் பாத்தியா, 8-16 ஜஸ்டிபிகேஷன் பாத்தியா, ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல நான் 8 எம்சி 10 டிசி கொடுக்குறேன்னா எத்தனை ஃபெயிலியர் அட்டென்ஷன் கொடுக்குறேன், எத்தனை ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறேன், எத்தனை லைன் ஃபெயிலியர்ஸ் பாக்குறேன் உள்ள, இதெல்லாம் எதனால வந்தது, உங்க சீனடி சொல்றாரு குவாலிட்டி ஒர்க் தேவையில்லை, குவாலிட்டி ஒர்க் போதுறாரு, என்ன சொல்ற வண்டி ரோட்ல போகுது ட்ராக்ல போகுது, இது வந்து எக்ஸ்பிரஸ் கிடையாது, ஒரு இன்ஜின் கெட்டு போயிடுச்சுன்னா வண்டி நிக்கிறதுக்கு, இது வந்து இஎம்யூ, ஒரு 2 எம்சி போயிடுச்சுன்னா கூட 2 எம்சி வச்சு வெளிச்சு வந்துலான்றாங்க, இத சொல்றதுக்கு சீனடி அரசு எதுக்கு, ஒரே எம்சில இங்க இந்த தொழிற்சாலையை நம்பி இங்க இருக்கிற தொழிலாளிகளை நம்பி இதெல்லாம் ஒரு அதிகாரியை நம்பி இங்க இருக்கிற 2 லட்சம் பேசஞ்சர் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருக்கான், என்னன்ட்டு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போவான், ஒரு டாக்டர் போவான், ஒரு வக்கீல் போவான்,
ஒரு அதிகாரி போவான், எல்லாரும் ட்ரெயின்ல போற, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நீ பண்ற இந்த மானகட்ட செயலால ஒரு வண்டி டிலே ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ட்ராக்ல நின்னு போச்சு, பழவந்தாங்களுக்கு பலவரத்து நடுவில் நின்னு போச்சு, அவன் அரை மணி நேரம் டிலே ஆயிட்டான், அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு சர்ஜரி பண்றதுக்காக கூட இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இங்க மாட்டிட்டாங்க, ஒரு உயிர் போச்சுன்னா அதுக்கு காரணம் யார்? யாரை நம்பி அவன் ட்ரெயின்ல போறான்? ஒரு போலீஸ் அதிகாரி போறான்னு வச்சுங்க, அவன் ஒரு கேஸ் பிடிக்க வேண்டிய ஒரு குற்றவாளியை பிடிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும், அர்ஜென்டா போயிட்டு இருப்பான், வண்டி நின்று போச்சு, அந்த குற்றவாளி தப்பிச்சா, இன்னொரு 10 கொலை பண்ண, அந்த கொலைக்கு காரணம் யார்? அந்த போலீஸ் அதிகாரியா? அவன் நம்பி நேரத்தை போய் விட்டுருவான்னு சொன்ன நீதாயா? வெக்கமா இல்ல? அந்த வண்டிக்கு நீ குவாலிட்டி தேவையில்லை, குவான்டிட்டி போதுன்றீங்கன்னா அதை விட மானக்கேடு உங்களுக்கு. ஒரு பிஓஎச் பண்றோம், ஒரு பிஓஎச் பண்ண வண்டி டெஸ்ட் போயிட்டு வருது, ட்ரையல் ரன் போயிட்டு வந்த பிறகு அதுல ஃபெயிலியர் இருக்குது, திருப்பி அந்த வண்டியை தூக்குறனா அந்த மேன் பவர் எவன் அப்பா வீட்டுல போய் கால்குலேட் பண்ணுவீங்க? 8-16 அவ்வளவு முக்கிய பேசுறீங்கல்ல, இந்த மேன் பவர் எவன் அப்பா வீட்டுல கால்குலேட் பண்ணுவீங்க? ஒரு வண்டியை இறக்குற, அந்த வண்டி தூக்குற, அதுக்குதான் மேன் பவர். அதுக்கப்புறம் ஒரு நொட்டைக்கு ஒரு வாட்டி தப்புன்னு சொல்லிட்டு 46 QA எழுதுறீங்க, எப்படி போய் எழுதுற? ஓடி ஸ்பெஷல் வேலை. அதான் வண்டி ஃபிட் ஆயிடுச்சா? உன் சூப்பர்வைசருக்கு உங்க அதிகாரிக்கு அக்கறை இல்லையா? வண்டி போனா போதுன்றானே, எக்கேட கேட்டு போய் விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு QA? ஏன் நீ நல்ல பேர் வாங்கிக்கிறோம் இல்ல? தொழிலாளி முட்டாளே, தொழிலாளி சரியா வேலை செய்யலன்னு நீ நல்ல பேர் வாங்கிக்கிறோம், அதுக்காக 46 QA எழுதுவேன், அந்த QA நாங்க திருப்பி தூக்கணும், வண்டியை திருப்பி உள்ள வைக்கிறோம், திருப்பி தூக்கணும். இந்த மேன் பவர்ல யாரும் உங்க வீட்டுல வந்து கூட்டு வரீங்களா? 4 பேரை QA எழுதுறவங்க கூட்டு வரீங்களா, இல்ல QA எழுத சொன்ன கொண்டு வரானா? இதே தொழிலாளி எதுக்கு 8-16 ஓட்டி வாங்குறோமோ, எந்த 8-16 மேன் பவர் வச்சுக்கிறோமோ, எந்த 8-16 இங்க கால்குலேட் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டுக்கணும், மேன் பவர் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணி சம்பளம் கொடுக்குறானா, இதே தொழிலாளி தான் அந்த வேலையை செய்யறா. அப்ப அந்த வேலையை எவன் விட்டுத? நான் தானே செய்யறேன். அப்ப அந்த மேன் பவர் எவன் வீட்டுல போய் கால்குலேட் பண்ணுவ? உங்க வீட்டுல 2 பேர் கூட்டு வரீங்களா? எல்லாரும் முடியல. அதே போல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு போராட்டம் நடந்துருக்குது, எல்லாம் பண்ணிருக்கிறோம், இங்க அத்தனை பேர் நிக்கிறாங்க, நம்ம தொழிலாளியே சில வீட்டுக்கு போறாங்க. இதோட அசிங்கம்டா. யாருக்கான போராட்டம்? 1000 இருக்கட்டும், எனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுல உயிரே போற நிலையா கூட இருக்கட்டும், என் பிரச்சனை நாளைக்கு என்ன சம்பளம் வாங்க மாட்டேன், ஒரு இந்த மாசத்துல இந்த செட்டை வந்து 10 லட்சம் ரூபாய் லாஸ் தொழிலாளிக்கும் போது அந்த பிரச்சனை விட இன்னும் அதை விட பெரிய பிரச்சனை. இந்த போயிட்டு கைட்டு ஒரு ஒரே நாள்ல நீங்க 20 லட்சம் டர்ன் ஓவர் பண்றீங்களா? வெளியே பண்ண முடிஞ்சிருமா? அப்படி 20 லட்சம் ரூபாய் ஒரு நாள்ல டர்ன் ஓவர் பண்ண முடியும், ரயில்வே வேலை எதுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. இந்த போராட்டத்துல கலந்துக்க முடியாது, நான் வெளியே போவேன், 12 மணிக்கு எனக்கு 11:45 ஷெட்ல சங்கு ஊத்துறேன், நான் வீட்டுக்கு போவேன், போயிடுங்க. உன்னோட உரிமைக்காக போராட்ட இடத்துல உள்ள நிக்க முடியல, அப்புறம் எதுக்கு நிக்கிற? நிக்கணுமா இல்லையா? உனக்கான போராட்டம் தானே, யாருக்கான போராட்டம்? இதுல ஓட்டு யாரு வாங்க போறது? இன்னைக்கு சொல்ற கண்டிப்பா போனஸ் 22ஆம் தேதிக்குள்ள போனஸ்க்கான உத்தரவு வரும் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம். இந்த எஸ்ஆர்பி பேரை சும்மா விடாது, ஏன் சும்மா விடாது? இந்த ரயில்வேவை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கூட ரயில்வே வந்து எதனால 8 மாசமா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறான், யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், 8 மாசம் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறேன், எதனால கொடுக்குறான்னு கேக்குறீங்க. ரைட் சர்வீஸ் ஓடுறதுனால தான் நீங்க 8 மாசம் சம்பளம் வாங்கிருக்கிறோம். வண்டி சர்வீஸா கிடையாது, 8 மாசம் வெறும் ஒர்க்ஸ்மேன் ஸ்பெஷல் ஓட்டியா சம்பளம் கொடுக்குறான் நம்மளுக்கு. நீங்களா டிக்கெட் வாங்கினா போறீங்க இல்லையா? எப்படி சம்பளம் கொடுத்தா? ரைட் சர்வீஸ் இந்திய ரயில்வேயில் சரக்கு போக்குவரத்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துங்கிற ஒரே காரணத்தினால நீ சம்பளம் வாங்கிடுறான். எவனே எடுத்து சும்மா குத்துல. இன்னைக்கு சொல்றாரு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு முந்தான நியூஸ்ல, நான் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களா கிடையாது, நான் செய்த சில விஷயங்கள் தவறா கூட ஒரு பாரத பிரதமர் சொல்லக்கூடாது. அதேதான் இங்கே சொல்ற, ஒரு நாட்டின் பிரதமர் நான் பொருளாதார வல்லுநர் கிடையாது, நான் இதை செய்தது தவறாக கூட இருந்திருக்கலாம் சொன்னார்னா அவர் பிரதமருக்கு தகுதி இல்லாதவர்னு அர்த்தம் இல்லையா? உண்மைதானே? டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு கையெழுத்து போட்டு 8 மணிக்கு மீட்டிங்ல பேச முடிஞ்சவரால நான் பொருளாதாரத்தில் வல்லுநர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எப்படி கையெழுத்து போடுற? நிக்க வைக்க கூடாது இல்ல? எத்தனை தொழில் முடங்கியது அந்த பீரியட்ல, எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டது டிமானிஸ்ட்ரேஷன் பீரியட்ல, எத்தனை பேர் கடநிலையில இருக்கிறவங்க, எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான், எத்தனை பேர் உயிரிழந்தான், எத்தனை விவசாயி சத்தான். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நான் வந்து பொருளாதார வல்லுநர் கிடையாது, பொருளாதார வல்லுநர் தான் இந்த நாட்டை ஆனா இன்னைக்கு ஜிடிபி 16 இருந்துச்சு, இன்னைக்கு -12. அப்ப எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? யார் நமக்காக போராடக்கூடிய ஆட்சி? அதேதான் இங்கேயும் சொல்ல வர உதாரணத்துக்கு சொன்னேன். அரசியல் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நம்மளோட பிரச்சனை, நான் போராடி ரயில்வேக்காக வாங்கிட்டேன்னா இங்க இருக்கிற 40 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் போனஸ் வாங்க எனக்கு தெரியாது. ரயில்வே தொழிலாளி முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் வெற்றி பெற்றால் அதனால் பயனடையக்கூடிய ரயில்வே தொழிலாளி மட்டும் கிடையாது, 40 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இல்லைங்களா? இங்கேயும் அதேதான். ஒரு தவறை பண்ணிட்டு எனக்கு அது தெரியாது, எனக்கு அது புரியல, நீ புரியாதவன் உட்காராதீங்க, தயவு செஞ்சு. புரியாத அதிகாரி இருக்காதீங்க.
உங்களுக்கு எங்க புரியுமோ ஸ்டோர் ஒன்று வாங்கிக்க, ஏஎம்ஓ போயிடுங்கன்னா, இல்ல சீனியர் டிஓஎம்ஓ போயிட்டு ஆப்ரேட்டிங்ல எங்கன்னா உட்காந்துங்க. எவனா ஒரு சிசி வந்து ஆப்ரேட்டிங் வண்டி கொடுப்பான், நீ உட்காந்து கையெழுத்து போடு. அப்படி இருந்துட்டு போ. தொழிலாளி ஃபேக்டரியில ஒரு நாள் அவுட் கொடுத்தனா ஒரு ஸ்க்ரூ ஸ்பிளிட் பண்ணி பேர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஸ்பேனர் யூஸ் பண்றேன்னு தெரியுமா? எத்தனை டூல்ஸ் வச்சிருக்கணும் தெரியுமா? ஒரு ஃபேக்டரி எத்தனை டூல்ஸ் ஒரு E3 செக்ஷன் எடுத்துங்க. டிஸ்மேண்டிலிங் செட்ல எத்தனை செட் இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு அதிகாரிகளுக்கு? என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு வண்டிங்க? இன்னைக்கு வந்து கேக்குறீங்க வேலை செய்யல அவுட் அண்ட் போல. எத்தனை எல்லாம் ப்ராப்பர் டூல்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்களா? எல்லாம் புதுசா டூல்ஸ் வச்சிருக்கானே. டூல்ஸுக்கெல்லாம் இயர் மார்க் இருக்குது. இந்த டூல் வாங்கினீங்கன்னா அந்த பாக்ஸ்லயே போட்டுருப்பான் 2 வருஷம் இதோட வேலிடிட்டி டைம். இந்த 2 வருஷத்துக்கு உபயோகப்படுத்தலாம், இல்ல 5 வருஷத்துக்கு உபயோகப்படுத்தலாம், 10 வருஷம் உபயோகப்படுத்தலாம். எத்தனை டூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டோர்ல இருக்கிற டூல்ஸ் இருக்குது? இங்க இருக்கிற கிரேனு, ரோப்பு, ஜிக்கு, ஒவ்வொன்றுத்துக்கு டைம் இருக்குது. டெஸ்ட் பண்ணும். எல்லா ஃப்ளோர்லயும் டெஸ்ட் பண்ணி தான் வண்டி ஓட்டுறீங்களா? ஸ்ப்ரிங் டெஸ்டிங் மிஷின் இருக்குது நம்ம கிட்ட. இந்த ஸ்ப்ரிங்ல கரெக்டா டெஸ்ட் பண்ண ஸ்ப்ரிங் தான் இருக்காங்க. கேனிபலைஸ் பண்ணக்கூடாது. இது பிஓஎஸ் ஒர்க் ஷாப்புங்க. வெளியே சொன்னா காரி துப்பிடுவான் மூஞ்சில. பீரியாடிக் ஓவராலிக் செட்ல நீ கேனிபலைஸ் பண்ணலாமா? இன்ஸ்பெக்ஷன்ல பண்றானா ரைட். இன்ஸ்பெக்ஷன்ல பொருள் கிடையாது. அவன் வந்து வண்டியை வந்து அர்ஜென்ட்டா சாயந்தரமே கொடுத்தா அவன 3 மணிக்கு அவன் கேனிபலைஸ் பண்றான் நியாயம். சரி அர்ஜென்ட்டுக்கு இந்த வண்டி போய் அவன் ஒரு வண்டி ஸ்பேர் பண்ணி அதை வந்து கைட்டி போறான்னா இன்ஸ்பெக்ஷன்ல பண்றான் நியாயம். ரன்னிங்ல பண்றான் நைட் காலையில 22 வண்டி சர்வீஸ் போய் ஆகணும். நாங்க நைட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அர்ஜென்ட்டுக்கு வண்டி கொடுத்தா வரனா நியாயம். விவாசோட உனக்குன்னா வெட்டி வளர்க்கறனால 1 மாசம் வண்டி உள்ள வச்சு போறியா? புது மெட்டீரியல் வாங்கி வச்சு புதுசா மாத்து, பழச தூக்கி போடு. உன் சொத்துல இந்த எடுத்து கூட போற. ரயில்வே ஃபண்ட் வச்சுக்கிறாங்க. இதுக்கு டூல்ஸ் வாங்குறது ஃபண்ட் இருக்குது, பொருள் வாங்குறது ஃபண்ட் இருக்குது. இந்த ஃபண்ட் எல்லாம் மிச்சம் பண்ணி என்ன பண்ணுவ நீ? சிஆர்ல ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா வாங்குவ. ஆனா இந்த சிஆர்ல நீ வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாருக்காக எத்தனை லட்சம் பயணிகளை நீ பலி வாங்குறதுக்கு முயற்சி பண்ற? எத்தனை லட்சம் பயணி உன்னை நம்பி போறான்? நீ சிஆர்ல வாங்குற ஒரு ஸ்டாரா? 2 பேர் செத்துறான அந்த வாழ்க்கையை அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை திருப்பி தர முடியுமா? அதிகாரிங்க சொல்லுங்க. மானகட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் இருந்துக்காதீங்க. இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். உங்களுக்கு இது சொல்ற வார்னிங். இது வார்னிங்னே வச்சுங்க. அடுத்த வாட்டி இப்படி எல்லாம் டீல் பண்ண மாட்டோம். உன்னை வர வச்சு கெஞ்சின்னு இங்க உள்ளவான்னு காத்தாலும் 1 மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிடாம டீ குடிக்காம நீ வருவியான்னு பார்த்துலாம் இருக்க மாட்டான். எந்த கரோனா வந்தா வருமோ நாங்களே உள்ள வருவோம். நீ வேணா வெளியே வந்துரு. உன் ரூம்ல 200 பேர் இருப்போம். உன் ரூம்ல நெகோசியேஷன் பண்ற ஒரு சிறடி அரசு அவன் ரூம்ல இருக்கிற சோஃபால இருந்து சேர் 9 ஆபீஸ் பேர உட்கார்றதுக்கான ரூம் அது. அதுல வந்து போய் உட்கார்ந்தா ஒரு நிர்வாகி 9 ஆபீஸ் பேர உட்கார்ந்து பேசணும். ஏன்னா நீங்க வந்து உன்ன மாதிரி நான் வந்து 10 SS வச்சு 10 SS 11 இடத்துல வேலை வாங்குவேன், இல்ல அவனை கலாசி வேலை வாங்குவோம்லாம் இந்த தொழிற்சங்கம் வேலை வாங்குவது கிடையாது. எங்களுக்கு 9 ஆபீஸ் பேர் 9 ஆபீஸ் பேருக்கு 9 ஜோன் 90 பேர் ஒருத்தவங்க ஜோன்ல 70 பேர் ஒரு எம்ப்ளாயை பார்க்கணும். அவன் ஒரு பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு அட்மிட் ஆபீஸ் பேர் வரும். அதை முயற்சி எடுத்து அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவான். அந்த ஒரு ஜோனோட பிரச்சனையும் ஒரு இண்டிவிஜுவல் ஆபீஸ் பேர் தான் உங்ககிட்ட சொல்லுவான். ஏன்னா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க விஷயம் தெரியும். ரன்னிங்ல பிரச்சனையா ஜார்ஜ் சொல்லுவான், இன்ஸ்பெக்ஷன்ல பிரச்சனையா சுதாகர் லீலா சொல்லுவாங்க. ஏன் 100 பேர் 50 பேர் சோனு, மெக்கானிக்கல் பிரச்சனையா பாண்டியன் இருக்கிறாரு, பாலாஜி இருக்காங்க, எலக்ட்ரிக்கல்ல வெங்கடேசா இருக்கிறாரு. இதை சொல்றதுதான் சோன் சிஸ்டம். எங்க பொதுச் செயலாளர் ஒரு ஜிஎம் விட பெரியாது. அவருக்கு தெரியும் எப்படி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண, சிஸ்டம் மெயின்டைன் பண்ண, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடத்தணும். என் பொதுச் செயலாளருக்கு தெரியும் உங்களோட நல்லா. இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சாங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. உங்களால இன்னும் ஆரம்பிக்க முடியல. இன்னும் வக்கில்ல உங்களுக்கு. உங்களுடைய அதிகாரிகளை தகுந்த இடத்துல வச்சு தகுந்த வேலை வாங்குறது வக்கில்ல. அதனாலதான் ஒரே அதிகாரி ஒரே இடத்துல ஒரே SS 8 வருஷமாக. ஏன் அவனுக்கு வேணா சூடு சொல்றேன். என்ன சொல்லிட்டு வேலை தெரியாது இல்லையா? இதே வச்சுக்கிறேன் மாத்தி கொடுன்னு சொல்றதுக்கு எத்தனை சூப்பர்வைசர் சொல்லிப்பா இங்க இருக்கிறவன்? பயம். வெளியே போயிட்டா நம்மளுக்கு வேலை தெரியல காரி மூஞ்சில துப்பிடுவான்னு பயம். எத்தனை சூப்பர்வைசர் சொல்லுவாங்க சொல்லுங்க? நான் அடுத்த செக்ஷன்ல போடுங்க. M2 போடுறேன். M2 வேலை செய்யறேன். M2 இதை விட திறமையான வேலைக்காரன் காட்ட சொல்ல பாக்கலாம். குண்டு சட்டி ஏற்கனவே ஒஞ்சிச்சு ஒரு சட்டி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இன்னும் மிச்ச சட்டியெல்லாம் தானா நான் உடைக்கணுமா இல்ல நீங்களா உடைச்சிருக்கீங்களான்னு பாத்துக்க. அதான் தயவு செஞ்சு இங்க கூடக்கூடிய கூட்டங்களும் சரி, SRM எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி, ஒரு நெகோசியேஷனுக்கு உள்ள வரணும். 9 பேர் வரலாம் வெட்டியா பொழுது போகிறதுக்கோ உனக்கு கரோனாவை பரப்பி விடுறதுக்கோ எல்லாம் வரல. உன்னை விட அவேர்னஸ் கொடுக்குறவங்க நாங்களா, உன்னை விட தகுதியானவர்கள், உன்னை விட புரிஞ்சவன், உன்னை விட நிர்வாக திறமையுடைய ஒவ்வொரு ஆபீஸ் பேரும் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உன்னை விட நிர்வாக திறமை மிக்கவர்கள். உனக்கு தெரியாத விஷயத்த உனக்கு சொல்லக்கூடிய வன்மை படைத்தவர்கள் நாங்கள். உனக்கு தெரியுமா? உனக்கு இன்ஸ்பெக்ஷன்ல இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும் தெரிஞ்சிருக்குமா? இந்த லாக்டவுன் பீரியட் எடுத்துங்களா? இன்ஸ்பெக்ஷன் பகுதியில் இந்த லாக்டவுன் பீரியட் எடுத்துங்க. இன்ஸ்பெக்ஷன் பகுதியில் ஒரு ஆப்சன்ட் கிடையாதுங்க. எங்க இருந்தவனுக்கு ஒரு ஆப்சன்ட் கிடையாது, எந்த ஊர்ல இருந்தவனுக்கு ஒரு ஆப்சன்ட் கிடையாது. எல்லாருக்குமே அட்டெண்டன்ஸ் ஃபுல்லா போட்டோம். யார் நீங்க போயிட்டு வந்து ஏடி பேசுறியா இல்ல SSC பேசுறாங்களா? எல்லாம் பேசுறாங்களா? SSC இடம் நேரடியாக தொழிற்சங்கம் பேசுகிறது. டெய்லி பேசுறோம்.
டெய்லி கேட்கிறோம். அந்த எஸ்எஸ்சி புரிஞ்சுக்கினாரு. இங்க தொழிற்சங்கம் இருந்தால் தொழிற்சங்கத்தோட கைட்லைன்ஸ் கரெக்டா தான் இருக்கும், இவங்க சொல்ற அறிவுரை கரெக்டா தான் இருக்கும். இவங்க சொல்ற அறிவுரைனால நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படாது, தொழிலாளிக்கும் பாதிப்பு ஏற்படாது. இவங்க கரெக்டா சொல்லுவாங்க, நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். இங்க இருக்கிற தொழிலாளி பாதிக்கப்பட மாட்டான். நாளைக்கு தொழிலாளி பாதிக்கப்படல, என்னை வேலை வச்சு பார்ப்பான். அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது, அவர் செஞ்சாரு, பண்ணாங்க. இங்க இருக்கிற இன்னைக்கு கூட வக்கீல இன்னும் அட்டெண்டன்ஸ்ல பெண்டிங் போயிருக்கு. ஏன் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் உன் மேலேயே நம்பிக்கை இல்லை? முதல்ல என்ன பண்ணணும், நீ உன்ன நம்பணும். நான் திறமையான அதிகாரி, நான் ஒரு திறமையான எஸ்எஸ்சி, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சூரிய செக்ஷன் இன்ஜினியர் என்ற பட்டம் வந்து சும்மா கொடுக்கல, நான் தகுதியானவன், இதற்கான அருகதை எடுக்கிறது நீ நம்பணும். உனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சீனடி அரசு ஒன்று சொல்லும் போது, சார் தப்பு, நிறுத்துக்க, இது தப்பு, இதை பண்ண முடியாது, இதை பண்ணா இந்த பிரச்சனை வரும், அதை எதிர்த்து சொல்லக்கூடிய திராணி இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? 3 மணிக்கு மீட்டிங் எதுக்கு டெய்லி போயிட்டு அதெல்லாம் பண்று, நான் பாத்துக்கிறேன், என்ன வேணா பண்ணு. அவன் பாத்துக்கிறது, நீ என்னதுக்கு வேலை செய்யற? அந்த 1 லட்ச ரூபாய் எழுதி கொடுத்துரு, அவனே வாங்கிக்கிட்ட சம்பளத்தை. எல்லாத்தையும் போய் தலையாட்டி 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 குடிஞ்சிட்டு வரதுக்கு எதுக்கு போறீங்க? ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துடும். வாழ்க்கையில் அதுக்கு பிறகு குனிஞ்சு நிம்மதவே முடியாது. பாத்துங்க, தயவு செஞ்சு நிமித்துறதுக்கு நாங்க வர முடியாது, சொல்லும் போதே நிமித்திங்க. அதனால தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் இங்கே எஸ்ஆர்எம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, எஸ்ஆர்எம் எடுக்கக்கூடிய போராட்டங்களும் சரி, நீ பாதிக்கப்படணும், நீ உன்னை வந்து குறை சொல்லணும், இல்ல இங்க இருக்கிற அதிகாரிகளை குறை சொல்லணும், இங்க இருக்கிற எம்ப்ளாயி வந்து வேலை நிறுத்தம் செய்ய வைக்கணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. நான் சொல்லிட்டேன், எஸ்ஆர்எம்யூ பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது. எஸ்ஆர்எம்யூ யார் என்று 1960 இருந்து ஏஆர்எஃப் யாரும் தெரியும், 1974 இருந்து எஸ்ஆர்எம்யூ யாருன்னு தெரியும், நமச்சிவாயம் யார் என்று தெரியும், கண்ணையா யார் என்று தெரியும், ராஜா ஸ்ரீதர் யார் என்று தெரியும், லால் யார் என்று தெரியும், பால் மாஸ்டர் ஜான்சன் யார் என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரியும். நாங்கள் இனிமேல் உங்களை கூட்டி நிக்க வைத்து உங்களெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி போராடி இதெல்லாம் உங்களை வாங்கி கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க என்கிட்ட இருக்கிறவனுக்கும் சரி, எனக்கு எதிராக இருக்கிறவனுக்கும் சரி, ஐயோ என்ன இவன் இப்படி பேசிருக்கிறானே நினைக்கிறவனுக்கும் சரி, நல்லா தெரியும் எஸ்ஆர்எம் வாங்கி கொடுத்த சலுகைகள், அந்த சலுகைகள் பறிப்போய் விடக்கூடாது என்றுதான் இவனுக்கு கத்தி கொண்டிருக்கிறானுங்க. இவன் கத்தனால இவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நமக்கு தான் பிரயோஜனம், நம்ம தான் வாங்க போறோம், நம்ம தான் பெனிஃபிஷரின்றத நம்பினா உணர்வு இருக்கும். அந்த உணர்வு தயவு செஞ்சு இருக்கணும். இன்று இந்த கூட்டத்தின் நோக்கம் கேனிபலைசேஷன் கூடாது இல்லைங்களா? கேனிபலைசேஷன் பண்றதால என்ன ஆகும்? தரமான வண்டிகளை நீங்கள் கொடுக்க முடியாது. நீ ஒரு ரயில்வே தொழிலாளி, நீ தரமான வண்டி வந்து போல ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது, 2 மணி நேரம் வண்டி வந்து செங்கல்பட்டு செக்ஷன்ல நின்று போச்சுன்னா அந்த அவமானம் யாருக்கு? ரயில்வே தொழிலாளி நமக்கு. அந்த உணர்வு இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த உணர்வு என்ன பண்ணணும்? நீங்க வேலை செய்யும் போது உங்க சூப்பர்வைசர் வந்து பழைய டூல்ஸ் கைட்டி போன போய் வெளியே வாங்கி வையான்னு தப்பே கிடையாது. உன்னை எதுவும் உன்னோட சார்ஜ் ஷீட் கொடுப்பானா? நீ இந்த வண்டியில இந்த கைட்டி போட சொல்ல உனக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்க முடியுமா? முடியாது. புது டூல்ஸ் வாங்கி பிஓ ஷர்ட் நான் புதுசுதான் போடுவேன், பழசு போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. நீ புதுசு கொடு, இல்ல எழுதி கொடு பேப்பர்லன்னு கேளுங்க. கேனிபலைஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்பிரிங்க்கு அதில் போறது, இந்த புஷத்துக்கு அதில் போறது. ஏன் உங்களுக்கு தெரியாது 2 வருஷத்துல புஷ் கிழிஞ்சு போடுறது? திருப்பி அதே புஷ போறீங்கன்னா அப்புறம் என்ன நம்பிக்கையில போறீங்க? எவன் செத்தாலும் பரவாயில்ல, பேசஞ்சர் நம்மள உருப்படாமே போனாலும் பரவாயில்ல, நான் வண்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன், அதானே? அது அல்ல ரயில்வே தொழிலாளின்றவன் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரயில்வே தொழிலாளிகள் இங்க இருக்கக்கூடிய 20,000 சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கிறோம். 20,000 சர்வீஸ்ல எத்தனை ஒரு வண்டிக்கு 2 லட்சம் பேர் கணக்கு வச்சுங்க, எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 22 கோடி பேருக்கு மேல 44 கோடி இந்திய பிரஜைகளை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது இல்லீங்களா? இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது? ரயில்வே தொழிலாளர் டெக்னீஷியன நம்ம கிட்ட இருக்குது. இங்க இருக்கிற இந்த பூஜா தூக்கி அதிகாரிகள் கிடையாது, நமக்கு இருக்குது பொறுப்பு. நம்ம செஞ்சாகணும். கேனிபலைசேட் இனிமேல பண்ணாதீங்க. என்டிஏ இல்லன்றான், டிஏ இல்லன்றான் இல்லையா? என்டிஏ யாருக்கு இல்ல? 43,600 பேசிக்ல மேல இருந்தா என்டிஏ கிடையாதுன்றான். அப்ப எதுக்கு நைட் டியூட்டி பார்க்கணும்? நம்மளுக்கு நைட் டியூட்டி கிடையாது. ஆனா நம்ம ரோலிங் ஸ்டாக்ன்றது தாம்பரம் கார் ஸ்டேட் மட்டும் கிடையாது, ரன்னிங் வேலை இருக்குது. எம்எஃப்டி இருக்காங்க. எம்எஃப்டில இன்னைக்கு ஒரு வண்டி டிரைல் ஆயிடுது, எம்எஃப்டி ஸ்டாஃப் இருக்காங்க. எம்எஃப்டி ஸ்டாஃப்ல இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க, இருக்கிறதுல 7 பேர்ல 6 பேரு சீனியர் டெக், எல்லாரும் அந்த பேசிக்க தாண்டவன். அவனுக்கு என்டிஏ இல்லைன்னா நாம போய் வண்டி தூக்கணும் நைட்ல. எதுக்காக செய்யணும் அந்த நைட் டியூட்டி வேலையா? நைட் டியூட்டிக்கு ஒரு பிரிட்டிஷ்கார ஒரு ரூல் போடுறாங்க. முன்னெல்லாம் நம்ம ஷெட்ல பெயிண்ட் ஷாப்ல இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு, பெயிண்ட் ஷாப்ல என்ன இருந்துச்சு? பெயிண்ட் ஷாப்ல வேலை செய்யறவங்களுக்கு மாசம் நல்லெண்ணெய் கொடுப்பாங்கல்ல சார்? நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த உடம்புக்கு அதுக்குள்ள அலவன்ஸ் ஒன்று தனியா இருக்குது, அந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காகன்னா அவங்க உடம்பு ஹீட் ஆயிடும், பெயிண்ட் அடிக்கிறான் அவங்க ஹீட் ஆயிடும். அப்படி இருக்க வேண்டும் நிர்வாகம் என்றால், அப்படி இருக்க வேண்டும் அதிகாரி என்றால். என் தொழிலாளி இந்த வேலையை செய்ய, இந்த தொழிலாளிக்கு இந்த வேலையினால இந்த பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பை அவன் பாதிப்பு அடைஞ்சிட்டா யாருக்கு நஷ்டம்? நிர்வாகத்துக்கு நஷ்டம்.
அவன் வீட்டுல 10 நாள் சிக்காய் கொண்டா யாருக்கு நஷ்டம்? நிர்வாகத்துக்கு நஷ்டம். எது போவாது? வண்டி போவாது. அதனால என்ன பண்ண நைட் டியூட்டிக்கு அலவன்ஸ் எது கொடுத்தான்? நைட் டியூட்டி வந்து நைட்டு ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம். இரவு 8 மணி நேரம் தூக்கம் அத்தியாவசியம். அடல்ட்டா இருந்தா 6 மணி நேரம் தூக்கம் அத்தியாவசியம். அந்த அத்தியாவசிய தூக்கத்தை விடுத்து அவன் வந்து வேலை பயன்பட மாட்டான். அப்படி இருக்க கூடாது. அவனுக்கு நைட்டுக்கு வரானா, நைட்டு அவனுக்கு சத்தான உணவு தர வேண்டும். நைட் வர சும்மா வருவான்? நைட் சாப்பிடணும் இல்லையா? நைட் 12 மணிக்கு போய் நம்ம டீ கடையில் சாப்பிடுவோம். சும்மா போனாலே 100 ரூபாய் இல்லைங்களா? வீட்டுல நைட்டு போயிட்டு வரீங்க, இல்ல வீட்டுல சமையல் கிடையாதுல்ல. நீங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் சொல்லி என்ன பண்ணா ஒரு அலவன்ஸ் கொடுத்தான். அந்த அலவன்ஸ் சின்னத்துக்கு உங்களோட உயிரையும் உடலையும் பாதுகாப்பதற்காக, உங்களுடைய வலிமையாக வைத்துக் கொள்வதற்காக. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிர்வாகம் அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சீர்கேடான நிர்வாகம். எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு 8000 கோடியில பிளைட் வேணும்ன்றான். அவன் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்டிஏ இல்லையா நைட் செய்ய முடியாது சொல்லுங்க, தப்பு கிடையாது. உனக்கு அலவன்ஸ் இல்லைன்னா நீ செய்ய வேண்டிய அவசியம். உனக்கு நாளைக்கு சம்பளம் இல்லப்பா, வேலைக்கு வேணா வருவியா? அதேதான். என்டிஏ இல்லைன்னா வேலைக்கு அன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. டிராவல் இன்சூரன்ஸ் 15 நாளைக்கு மேல கொடுக்க மாட்டாங்க, போவாத. நீ எதுக்கு 18 நாள் போயிட்டு 5 நாளைக்கு எழுதுற பிச்சை வாங்குற? நீ வேலை செய்யற வாங்குற, எதுக்கு பிச்சை கேக்குற? இன்னைக்கு டிஏ 18 மாசம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறான். எவன் வீட்டு சொந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறான்? 1960 போராடி வாங்கின உரிமை இல்லையா? அந்த ஃப்ரீஸ் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? போராடி வாங்கணுமா இல்லையா? அப்ப இந்த கூட்டம் இப்படி இருக்கணும். ஒரு பகுதியில் இந்த கூட்டம் இருக்கணும். ரயில்வே தொழிலாளி எதிர்ப்பு அவனுக்கு தெரியணும். மத்திய அரசு ஊழியர்களுடைய எதிர்ப்பு நிலை அவனுக்கு தெரியணும். இத்தனை பேரும் ஓட்டு போடலன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்ன்ற ஒரு எண்ணம். நம்ம ஓட்டு போடும்போது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம். எப்ப எல்லாருமே அதான் பண்றோம். அன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள என்ன சொல்ற, தந்திட்டு எவ்வளவு சர்வே எடுக்கிறான் பாருங்க. என்ன எடுக்கிறான்? கடைசி ஒரு வாரத்துல சர்வே எடுக்கும். ஏன்னா அன்னைக்கு பண்ணல. நீ என்ன கொடுக்குற, என்ன டிவியா ஃப்ரிட்ஜா வாஷ், அடுத்த வாட்டி என்ன வர்றது, எல்சிடி எல்இடி கூட வரலாம், தப்பு கிடையாது. நம்ம அதை வாரத்துக்கு தயாராகிறோம். இன்னைக்கு ஃப்ரீயா ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறான்னா, வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்கப்பா. வெள்ளாடை வார நிதி 9,950 கோடி கவர்மெண்ட் கொடுத்துச்சு. வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யணும், சரி பண்ணுட்டு. யாரெல்லாம் வாங்கணும் ரேஷன் கடை வச்சிருந்தவங்களா? நம்மளே போய் நின்னோம்ல கியூல, அக்கௌண்ட் நம்பர் குத்தோம்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு? எவன் எக்கேடு விட்டு அதை என்ன சொல்லிருக்கலாம்ப்பா? ஏங்க நான் எங்க பகுதியில நல்லா இருக்கு, எங்க பகுதியில எந்த பாதிப்பும் இல்லை. அங்க பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப இருக்காங்க. வீடு இல்லாதவன், குடும்பம் இல்லாதவன், குழந்தைய இழந்தவன், அடிச்சுட்டு போய் செத்து போனவன், அப்பா இல்லாதவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். அந்த பகுதிகளுக்கு வீடு கட்டி கொடுங்க, இதை பண்ணுங்க. இதை சொல்றது ஒரு இந்திய குடிமகனின் கடமையா? இல்ல எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய சுயநலத்திற்காக இப்படியே வாழ்ந்து விட்டு செத்து போகிறேன் அப்படின்றது இதுவா? ஒரு குழு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஓரறிவு ஜீவன். ஒரு குழு ஓரறிவு ஜீவன். அதுவும் பிறகுது, அதுவும் வளருது, அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, அதுவும் குட்டி போடுது, அதுவும் செத்து போயிடுது. நான் 6 அறிவு ஜீவன். எனக்கு அடிஷனலா மிருகம் இல்லாத ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு வந்து ஐக்கியூ லெவல், அந்த லெவல், இந்த லெவல் சொல்ற எல்லாமே நம்மளுக்கு ஒரு படி மேல 6ஆம் அறிவு, சுயமாய் சிந்திக்கக்கூடிய அறிவு. இதை கொடுத்திருக்கிற ஆண்டவன் என்ன பண்றோம்பா? சிந்திக்கிறோமா? அப்புறம் அந்த ஓரறிவு குழுவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் பிறக்குது, அதுவும் வளருது. நம்மளும் பிறக்கிறோம், நம்மளும் வளர்றோம். அது 3ஆவது நாள் நவுந்து போகுது. நான் 30 நாள் படுத்துக்கிறேன் பாயிலேயே நவுறாம கூட. அது திறமையானாலா நான் திறமையானாலா? குழுவும் நம்மளும் ஒண்ணா இல்ல இல்லையா? அதேதான் நீங்க தொழிற்சாலையில வேலை செய்யும் போது யோசிக்கணும். இந்த உதாரணம் அதுக்குதான் சொன்னேன். இந்த தொழிற்சாலையில வேலை செய்யும் போது உனக்கு 6ஆம் அறிவு கொடுத்திருக்கிறான். இந்த வண்டி நம்ம செய்யறது தப்புன்னு தெரிஞ்சா உங்க சூப்பர்வைசர் கூட தப்பு, இந்த நட்டு இதுக்கு போட முடியாது, இது சூட்டபிள் வாஷர் கிடையாது, இதுக்கு எப்படி நீ சூட்டபிலிட்டி கொடுத்தாலும் கேளு. கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குதுல்ல? நீ டெக்னீஷியன் தானே. உங்களுக்கு டெக்னீஷியனுக்காக ஸ்கில்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான்? உடனே ஸ்கில்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? கேள்வி கேட்கறாங்கல்ல. இந்த புக்ல வந்து உங்களுக்கு பவர் சர்க்யூட் தெரியுதா, ஆக்சிலரி சர்க்யூட் தெரியுதா, என் மெக்கானிக்கலை பத்தி தெரியுமா, பிரேக்கிங் சர்க்யூட் தெரியுமா, எது கேட்கறான்? நீ இதுல எல்லாம் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் திறன் பெற்றவன் என்ன பண்ணணும்? தப்பு நடக்கும்போது கேட்கணும். தப்பு நடக்கும்போது கேட்கறதுக்கு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வைக்கும்போது ஒண்ணுமே இல்லையா? அப்ப 5 பேர் பாஸ் போட்டு போயிடலாம்ல. எதுக்கு உன்னை கேள்வி கேட்கறான்? அப்ப உன்னை கேள்வி கேட்டால இன்னைக்கு நீ கேள்வி கேட்கணும் வேணாமா? கேள்வி கேட்கணும்ல. கேள்வி கேட்டதால இந்த அதிகாரிகளுக்கு பயம் வரும். டூல்ஸ் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் எப்ப வரும்? நீ கேள்வி கேட்கணும். நீ கேள்வி கேட்காம நாட்டுல மக்கள் கேள்வி கேட்காம மறுமலர்ச்சி நடக்காது. தொழிற்சாலையில ரயில்வே தொழிலாளி நீங்க கேள்வி கேட்காம மாற்றமே ஏற்படாது. நாம் அடிமைகளா இல்ல ரயில்வே தொழிலாளி என்ற பெருமையோட மார்த்தட்டி கொள்ளக்கூடிய ரயில்வே தொழிலாளிகள் முடிவு நீங்க பண்ணணும். இனிமேலாச்சும் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நம்ம வாழ முடியும், நிலைநிறுத்த முடியும், நம்ம ரயில்வே தொழிலாளியா இருக்க முடியும், ரயில்வே தொழிலாளி பெற்ற சலுகைகளை மீண்டும் பெற முடியும் இல்லையா? அதனால தொழிலாளர் தோழர்களே, இனிமேல் வரக்கூடிய காலங்களிலும்
இதற்கு முன்னாடி போனது போகட்டும். இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே நாம் ரயில்வே தொழிலாளி, நான் திறன் பெற்ற டெக்னீஷியன், நான் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்ல பாஸ் ஆ ஃபெயிலான்னு கேக்குறான். 10th பாஸ்னா நீ 10th பாஸ் தான் கடைசி வரைக்கும் இல்ல. 10th பாஸ் டிகிரில மார்க் கம்மி ஆகிட்டா நீ 10th பாஸ் இல்ல ஆயிடுமா? 10th பாஸ்னா 10th பாஸ் தான். நீ ரயில்வே தொழிலாளியாக கிரேட் 3ல பாஸ்ன்னு சொல்றான், கிரேட் 2ல பாஸ்ன்னு சொல்றான். டெக்னீஷியன் 1க்கு போற உள்ள எப்படி போற? பாஸ். அந்த பாஸ்ன்றதுக்கான தகுதி என்ன? என்னுடைய வேலையில் தவறு இருக்கிறதுனால அவன் சூப்பர்வைசர்ல சீனியரா இருந்தவரை கூப்பிட்டு காட்டு, இது தப்பு, இதை சரி பண்ணு, இதை சரி பண்ணலன்னா இந்த வேலையை செய்ய முடியாது, இந்த வேலையை செய்தால் இது பாதுகாப்பு கிடையாது, இங்க பயணிக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நீ பாஸ் பண்ற. அதை சொல்லாம இருக்கிறது நீ பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? ஆட்டு பந்த மாதிரி போயிட்டு செஞ்சுட்டு போயிடலாம இல்லையா? நம்ம எல்லாமே அறிவு பெற்றவர்கள், பாஸ் பண்ணவங்க, டெக்னீஷியன் பாஸ் பண்ணவங்கல்ல. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களை மீறி இந்த பகுதியில ஒரு வண்டி, உங்களை மீறி ஒரு கேனிபலைசேஷனோ, உங்களை மீறி தரமான டூல்ஸ் இல்லாம ஒரு வேலை செய்ய சொன்னாலோ, உங்களை மீறி உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு வேலைய உன்னை மீறி சூப்பர்வைசர் ஃபிட்டு குத்தானாலோ அதை ஒத்துக்க மாட்டோன்ற உறுதிமொழியை எடுத்துக்கினா மட்டும்தான். நேத்து காமிச்ச மாதிரி கெத்து சனிக்கிழமை இந்த புயல் வரும்போது புஷ்னு காத்துறீங்க 90 கிலோமீட்டர்ல மரம் ஆட, தென்னை மரம் பிஞ்சிடும், அது ஊஞ்சிடும், எல்லாம் ஊஞ்சிடும். மறுநாள் பார்த்தா அதே இடத்துல வெட்டி போட்டு போயினே இருப்பான். அது மாதிரி இருக்கணுமா? நீங்க நம்ம புயலா இருக்க கூடாது, புரியுதுங்களா? புயலா இருக்கவே கூடாது. புயலுக்கு அதுதான் சொல்றாங்க பாருங்க, பருவமழை. பருவமழையா இருக்கணும். எப்படி? நிதானமா நின்னு பொறுமையா 3 மாசம் பெய்யணும். பெஞ்சாதான் பூமி ஊறும், அரிசி வரும். அரிசி வந்தாதான் நீ தின்னாதான் வளர முடியும், வாழ முடியும், இருக்கவே முடியும். அப்படி இருக்கணும். ஒரு நாள் வந்தோம் கும்பல் சேர்த்தா எல்லாம் பண்ண சீன் போட்ட காலி போட்ட டீ காலி போட்ட அதுவா வாழ்க்கை? இந்த கொள்கை நேற்று அன்னைக்கு இறுக்கி பிடிச்ச பாருங்க. அந்த கொள்கையை விடாம அதே கண்ணியத்தோட, அதே கௌரவத்தோட, சூப்பர்வைசர் நீ ஒண்ணு கிடையாது, நான் டெக்னீஷியன், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய வலிமை பெற வேண்டும். நீங்கள் ஒரு பிபிஐ சொல்றாங்கன்னா அந்த 4வது வண்டி சொல்லிக்குது யூனியன், 5வது வண்டிக்கு எப்படி உள்ள வச்சாலும் பிபிஐ கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது, கேள்வி கேட்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு. அந்த உரிமையை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை என்னது? வாங்கி கொடுத்தாச்சு. இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய உரிமை யாருடையது? தொழிலாளியோட, உன்னோடையது. நீங்க காப்பாத்தின உரிமையை. நாளைக்கு ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா வண்டி 6வது வண்டி செய்ய சொல்றேன்னு வச்சுக்க. இப்ப ஆயுத போச்சா 10 நாளுக்கு டைம் அந்த 6வது வண்டி உள்ள வாங்கி கைட்டி மட்டும் வச்சலாம்னு வச்சுக்க. சார் வீட்டுல 2 பேரும் கூட்டுவாங்க, எனக்கு அப்பே கிடையாது. என் வீட்டுல சாட போற, உங்க வீட்டுல கூட்டுவா கேட்டீங்களா? இங்க ஆயுத பூஜைக்கு எனக்கு 1000 வேலை இருக்குது, இங்க இருக்கிற வேலையை செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்க வீட்டுல கூட்டு செஞ்சு சார், எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. இன்னொன்னு கூட கேள்விப்பட்டேன், ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. ஒரு சூப்பர்வைசர் ஒரு தொழிலாளியா அன்னைக்கு அவ்வளவு தரக்குறையா பேசுகிறான். என் மூணுல ஒரு சூப்பர்வைசர் ஒரு தொழிலாளி அவ்வளவு தரக்குறையா பேசுகிறான். ஆனா நான் சொல்றேன், நம்ம தான் நான் முன்னெடுத்துக்கிறேன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் எவனானா இருக்கட்டும், தொழிலாளியை தவறாக பேசிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல அவனை மன்னிப்பு கேட்க வச்சு கூடாது. கூட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்றீங்க, தப்பு. அப்புறம் அந்த தொழிலாளி எதுக்கு உங்களை நம்புறான்? எதுக்கு உங்களுக்கு சந்தா கொடுக்குறான்? எதுக்கு நீ நான் மாறு தட்டி உனக்கு கூப்பிடுற இடத்துல கூட வரான்? அவனுக்கு ஒரு அவமானம்னா உனக்கு அவமானம் இல்ல. அது ஒரு சூப்பர்வைசர் ஒரு தொழிலாளி வேலை செய்யல பண்ணிருக்கோங்க, பண்ணாத எதுவுமே பேசவே மாட்டேன். தயவு செஞ்சு பண்ணாத, சும்மா சீனுக்கு பேசுறாங்க. வேலை செய்யல ஒரு எஸ்எஸ்சி ஒரு தொழிலாளிய நீனா மயிர் வேலை செஞ்சான்னு கேட்டான், அவ்வளவுதான் கேட்டான். இங்க சகஜமா பேசுறாங்க. அது அந்த ஒரு வார்த்தைக்கு ஒட்டுமொத்த தொழிலாளியும் நின்று அந்த சூப்பர்வைசர் எந்த இடத்துல அவனை சொன்னானோ அதே இடத்துல நிக்க வச்சு அவன் சீனடியை வர வச்சு அவன் சீனடி முன்னாடி நீ கேட்டுதான் அவன் சீனடி என்ன சொல்லிட்டு போனா மரியாதையா கேட்டு சாம்பருக்கு வந்து போட்டான். அதுதான் தொழிலாளியோட மரியாதை. அந்த மரியாதை இருந்தாலும் நாளைக்கு சூப்பர்வைசர் பார்த்தா பயப்படுவான். இன்னைக்கு உள்ள கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தீங்க, நாளைக்கு அதே பஞ்சாயத்து திருப்பி பண்ண மாட்டேன், அட விட இன்னொருத்தர ஏத்தம் பின்னாடின்னு சொல்லலாம், அவன் பாத்துக்கலாம்னு சொல்லுவானா? அந்த தொழிலாளியோட மனம் எவ்வளவு வலித்திருக்கும். அவன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருப்பான். ரைட்டு, நம்ம பகுதியில் ஆச்சு. கேண்டீன்ல இருக்கிற தொழிலாளியை மதிக்காம தவறான வார்த்தையில் பிரயோகப்படுத்தப்படுது. என்ன பண்ணோம்? விட்டமா? எனக்கு அவன் பாதிக்கப்பட்டோம், அவனை சார்ஜ் ஷீட் கொடுக்கணும், அவனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புற அவசியம் கிடையாது. ஆனால் அவன் செய்த தவறுக்கு எங்க தவறு செஞ்சானோ அங்கேயே மன்னிப்பு கேட்க வச்ச பாருங்க. அந்த மன்னிப்பு நீ அடிச்சுடு, அவனை டாக்கிள் பண்ணி, அவனை டீல் பண்ணி, அவனுக்கு ப்ரமோஷன் சார்ஜ் ஷீட் எல்லாம் வாங்கி கொடு, பென்ஷன்ஸ் வரும். ஆனா அவனை அதே இடத்துல நிக்க வச்சு அதே தொழிலாளி முன்னாடி எத்தனை தொழிலாளிகள் எத்தனை பேசுறானா அத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைய. அந்த தவிர அவன் வாழ்க்கையில செய்ய மாட்டான். இல்லீங்களா? செஞ்சிருக்கணுமா இல்லையா? பிள்ளைகா பையன் அவன் நேற்று ஒரு எம்ப்ளாய பார்த்து கேட்டுக்கிறான், அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது. எம்மொன்னு அவ்வளவா ஈனத்தனமா போயிட்டீங்களா?
41 தொழிலாளி இருக்கு எம்முல்ல. உங்க சக தொழிலாளியை வந்து ஒருத்தர் தரக்குறையா பேசுகிறான், என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. ஆனா நம்மளுதான் இல்லையாங்க. ஒரு தலைவர் ஒரு பிரான்ச்ல தலைவராகிறாரு, அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு, உங்க ஈகோ தூக்கி குப்பையில போட, மீட்டிங்க்கு வரல, அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரல, அவர் ஒரு ஹானர் பண்ணல, இதுல வேற சமூகம் சொல்லிக்கிறோம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவரு, நீங்க உங்களால எதுவும் பண்ணல. நான் அவர் என்னோட கிளையின் தலைவராக எஸ்ஆர்எம் பேருக்கு ஜாதி மத இன பேதம் எதுவுமே கிடையாது ப்ரூவ் பண்ணி தலைவரா வச்சிருக்கிறோம். அவருக்கு அவ்வளவு பெரிய விழா எடுக்கிறோம் இந்த செட்ல. கோவிடுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய விழா. அது என்ன எஸ்ஆர்எம் விழான்றது பேனர் இதுவா கிடையாது. உன்னோட தொழிலாளிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில இவ்வளவு பெரிய விழா எடுத்திருக்கோம். என் சமூகத்தை சார்ந்தவன் அவன் வந்து பெருமையா மேல நிக்கிறான். அவனுக்கு இவ்வளவு பேர் கோட்டத்துல இருந்து டிவிஷன்ல எந்த இதனாலதான் வரட்டும், இயக்கத்துல இருந்து வரட்டும், நான் பண்ணிருப்பேங்க. வேற யாருன்னா வந்து நிக்க வச்சு இது மாதிரி ஒரு தொழிலாளிக்கு ஹானர் பண்ணி நான் வந்து சால்வ் போட்டுப்பேன். எல்லாம் கௌரவ குறைச்சல் நடக்குது, வெங்காய கௌரவ குறைச்சல். என் தொழிலாளிக்கு கௌரவப்படுத்துறேன், ஒரு ஸ்டேஜ்ல அவன் கௌரவம் நிற்கும் போது அந்த இடத்துல நான் அவனை ஹானர் பண்றேன்னா அதை விட பெருமை எனக்கு என்ன? ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒரு அசோசியேஷனுக்கு ஒருத்தர் கூட வந்து பாக்கல. இன்னைக்கு வந்து சொல்லிக்கிறோம் நான் இல்ல என்ன வெங்காயம் நீ இல்ல, உங்க சமூகத்தை சார்ந்தவன் நான் தலைவரா வச்சுக்கிறேன். அவன் ரிட்டையர்ட் ஆகும் போது அவனை வந்து ஹானர் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையே? ஒருத்தனு கூட இல்ல, ஒருத்தனு கூட நல்லா செஞ்சல. இங்க எம்எல்ஏ ஒருத்தன் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆபீஸ் பேரரு, யார் வாங்கி கொடுத்தா எம்எல்ஏ? இன்னைக்கு இன்னொரு ஆபீஸ் பேரரு யார் இன்னைக்கு வேலைக்கு இருக்கிறாரு? அவரு யாரால? இங்க இருந்த ஹாரூன் பாயால. எம்எல்ஏ இன்னைக்கு டிரான்ஸ்பர்ல உட்காந்து ஜாலியா வேலை செஞ்சுக்கிறாரு, யாரால? மாந்தி. இங்க இருந்த வைஸ் பிரசிடண்டால. சங்கர் எத்தனை பேருக்கு போய் நின்று இருப்பாரு? எம்எல்ஏ ஒரு பிரச்சனை வீட்டுல இருந்து ஓடியாரம் வந்தாரு. ஆனா உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த எம்எல்ஏ வர கூட ஒருத்தர் வரலங்க மேல. எவ்வளவு அசிங்கம்! அப்புறம் எப்படி சொல்லிக்கிறீங்க? நான் இல்ல என்ன வந்துருப்போம், நானும் தூக்கி குப்பையில போடுவேன். நாம சொல்லுங்க, நாக்கு ஒட்டும். நானும் சொன்ன ஒட்டாது, நாமும் சொல்லி பாருங்க, நாக்கு ஒட்டும், ஒன்னா இருப்போம், போராடுவோம். அவ்வளவு பெரிய அவமானம் பண்ணிக்கிறேன் அவருக்கு. யாருக்கிறதுக்கு வெட்டி கூசுது உடம்பு. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காது. இனிமேல் நம்ம தொழிலாளியா, நம்ம தொழிலாளி எவன் இருக்கட்டும், அவனுக்கு ஒரு தவறு நடக்குது ஒரு இடத்துல, ஒருத்தனை அவனை தரக்குறையா பேசுறான்னா அவன் அந்த இடத்துல மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் தொழிலாளி கிட்ட. தொழிலாளி தான் பெரியவன், சூப்பர்வைசர் கிடையாது. சூப்பர்வைசர் பேசுறேன்னு அடுத்த வாட்டி அலறணும். அவனை வந்து பேசணும்னு நினைக்கும் போது கால் ஊத்தரணும், காட்டு நினையணும் அவனுக்கு. அதை பண்ணி காமிச்சிருக்கணும். அந்த தொழிலாளி எவ்வளவு யோசிச்சிருப்பான்? யோசிச்சு பாருங்க. இத்தனை பேருக்கு சந்தா கூட என்ன வக்கீல் ஏடா இவனெல்லாம் ஒருத்தன் வந்து நம்மள கேட்கலன்னு நினைச்சிருக்க மாட்டான்? எவ்வளவு கேவலம் இது. அதனால தோழர்களே, நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப ஆயிடுச்சு, போதும். தயவு செய்து இனிமேல் வரும் காலங்களில் உணர்வோடு ஆறறிவு பெற்ற மனிதர்களாக, புழு பூச்சி இல்ல, நம்ம கரப்பாம்பூச்சி இல்ல, ஒரு வாடி நசுக்கிறோட திருப்பி சிறுத்து ஏந்து ஓடுறதுக்கு. கரப்பாம்பூச்சி 6 வாடி உயிர் செத்து போனா கூட ஏந்து வருமா? நம்ம கரப்பாம்பூச்சி கிடையாது. ஆறறிவு பெற்ற மனிதர்கள், உணர்வு உள்ளவர்கள். அன்னைக்கு ஒரு போராட்ட வெற்றி என்றால் அந்த வெற்றியின் மமதை நமக்கு இருக்கணும். ஏன் ஜெயிச்சோம்ல, ஒண்ணு சேர்ந்து ஜெயிச்சோம், அந்த கர்வம் அந்த மமதை நமக்குள்ள இருக்கணும். அந்த மமதை இருந்தாலும் அந்த திமிர் இருந்தா. எஸ்ஆர்எம் ஜோதி எதுக்கு வந்து ஒரு சீரடியை முன்னாடி குரல் கொடுக்குறாரு? திமிரு. எஸ்ஆர்எம் காரன்ற திமிரு. அந்த திமிரு இல்லடா உங்களால பண்ண முடியாது. நீ ரயில்வே தொழிலாளின்ற திமிரு உனக்கு இல்லைன்னா நீ முன்னாடி வந்து நிக்க முடியாது. உனக்கு அந்த திமிரு வேணும். நான் ரயில்வே தொழிலாளிடா, என்ன எப்படா நீ கேள்வி கேட்பன்ற திமிரு உனக்கு இருக்கணும். அந்த திமிரோட இருக்க. அந்த திமிரு வந்து அகங்காரத்தினால் வரக்கூடிய திமிரு இல்ல, நாம் பெற்ற வெற்றியினால் வரக்கூடிய திமிரு. நான் போராடி ஒன்றுபட்டு போராடி பெற்ற உரிமையை நீ திருப்பி கேட்பா உன்னை எதிர்த்து கேட்கக்கூடிய அனைத்து அதிகாரம் எனக்கு இருக்குதுன்ற திமிரு. அந்த திமிரு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இல்லைங்களா? அந்த திமிரோட இருக்க. ரயில்வே தொழிலாளி எடுத்த எந்த ஒரு போராட்டமும் சோடை போனதில்லை, வெற்றி பெற்றதாகவே இருக்க வேண்டும். எஸ்ஆர்எம் முன்னெடுத்த அனைத்து போராட்டங்களும் வெற்றிதான். நாம் போனஸை பெற்று தீர்வது உறுதி. இந்த பகுதியிலே ஓட்டி பெறுவது உறுதி. இது எஸ்ஆர்எம் பேரியக்கத்தின் வாக்கு. இந்த வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. जिंदाबाद
जिंदाबाद